வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். 68வது சுதந்திர தினத்தை நாடு கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் முதல் சுதந்திர தின உரை பிரதமராக தன்னுடைய முதல் சுதந்திர தின உரையை நரேந்திர மோடி அவர்கள் அளித்திருக்கிறார். மிக உணர்ச்சிகரமான பேச்சு. காதை மூடிக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு யோசிக்கும் போது என்ன நடந்திருக்கின்றது, இன்னமும் தேர்தல் முடியவில்லையோ என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் மிக உணர்ச்சிகரமான ஒரு பேச்சு. ஆனால் பாஜக தரப்பில், ஆளுங்கட்சி தரப்பில் அந்த கட்சியினர் அனைவரும் மிக உற்சாகமான பேச்சு. இது நல்ல வரவேற்கத்தக்கக்கூடிய பேச்சு. எது மக்கள் செய்ய வேண்டும், எது அடுத்த கட்டமாக இந்த நாடை எப்படி கொண்டு போக முடியும் என்பதற்கு ஒரு அற்புதமான வழிகாட்டக்கூடிய ஒரு பேச்சு என்று இருதரப்பிலான கருத்துக்கள் இருக்கின்றன. பிளானிங் கமிஷனை காலி செய்து புதிய திட்டத்தை கொண்டு வருவது, புதிய அமைப்பை உருவாக்குவது உட்பட மேட் இன் இந்தியா அப்படிங்கறத மாத்தி மேக் இன் இந்தியா என்று தாரக மந்திரம் பொதுவாக உருவாக்குவது, பல்வேறு விஷயங்கள், சாமானிய மக்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த அரசு என்ன செய்ய வேண்டும் என்று பல்வேறு விஷயங்கள் பிரதமருடைய உரையில் இருந்திருக்கின்றன. இந்த மோடியின் முதல் உரை ஆக்கப்பூர்வமானதா அல்லது வெறும் உணர்ச்சி பூர்வமானது மட்டும்தானா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் செல்வதற்கு முன்னால் இது பற்றி நம்ம சிறப்பு செய்தியாளர் சலீம் சொல்லக்கூடிய தகவல் என்ன இப்போது பார்க்கலாம். செங்கோட்டை முகலாய மன்னர் ஷாஜகானால் கட்டப்பட்டது. 200 வருஷம் முகலாயர்கள் ஆட்சி செய்தார்கள். அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டில் வந்தது. இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு ஒவ்வொரு இந்திய பிரதமரும் சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையில கொடியேற்றி நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்துவார்கள். இன்று திரு நரேந்திர மோடி அவர்களும் செங்கோட்டையில் கொடியேற்றி நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தினார். மற்ற பிரதமருக்கும் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, திரு நரேந்திர மோடி அவர்களோட முன்னாடி குண்டு துளைக்காத கண்ணாடி கிடையாது. அவர் எழுதி வச்சும் பேசல. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, அவர் என்ன பேசினாருன்னா, முன்னாடி இந்தியா அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுல போய் சொல்லி பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்தியாவில் பாம்பு பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, வித்த காட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு ஒரு இமேஜ் இருக்கும். பட் அந்த இமேஜ் இப்ப இல்ல. இப்ப போய் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம வெளிநாட்டுல சொல்லி பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க, ஐடி துறையில அறிவு பெற்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, கம்ப்யூட்டர் துறையில அறிவு பெற்றவங்க நிறைய பேர் இருப்பாங்கிற ஒரு இமேஜ் மாறி இருக்கு. இதற்கு இளைஞர்களின் சக்தி தான் காரணம். உலக நாட்டில் இருக்க எல்லா கம்பெனிக்கும் அழைப்பு விடுக்கிறேன், இந்தியாவில் வாங்க, தொழில் தொடங்குங்க, இந்தியாவில் உற்பத்தி பண்ணுங்க, இங்க இருக்க அறிவை பயன்படுத்திக் கொள்ளுங்க, அந்த பொருளை எங்க வேணாலும் கொண்டு போய் வித்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். முக்கிய சமூக கருத்துக்களையும் பிரதமர் இன்றைக்கு வெளிப்படுத்தியுள்ளார். ஆரம்பத்திலே என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நான் ஒரு முக்கிய மந்திரியா உங்க முன்னாடி பேசல, முக்கிய சேவகனாக உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார். கர்வம் கொண்ட அரசு ஊழியர்களுக்கு இதில் பாடம் உள்ளது. அரசு பணி மட்டும் கிடையாது, அது ஒரு சேவை என்று மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். அரசு துறைகள் உள்ளுக்குள்ளேயே எப்படி சண்டையிட்டுக் கொள்கின்றன என்பதை சுட்டிக்காட்டினார். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள பாலிடிக்ஸ். பாலியல் வன்முறை சம்பவங்களை கேள்விப்படும் போது தலை வெட்கத்தால் குனிகிறது. பெண்களை மட்டும் கண்டிக்கும் பெற்றோர்கள் என்றாவது ஆண்களை கண்டித்ததுண்டா என்ற கேள்வி எழுப்பி உள்ளார். இந்தியாவில் ஆண்களுக்கு நிகராக பெண்களின் எண்ணிக்கை இல்லை என்று சுட்டிக்காட்டிய பிரதமர், பெற்றோர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் பெண் சிசுவை கருவிலேயே கொல்ல வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்தார். ஜாதி மத வன்முறைகள் தேசத்தின் வளர்ச்சியை கெடுக்கும் என்றார். வன்முறையால் எதையும் சாதிக்க முடியாது என்றார். விவசாயிகள் கடன் தொல்லையால் தற்கொலை செய்வதை சுட்டிக்காட்டினார். ஏழை மக்களுக்கு வங்கி கணக்கு திறக்கப்படும், காப்பீடு வழங்கப்படும் என்றார். இதற்கு பெயர் ஜன் தன் யோஜனா. கத்தி எடுத்தால் உலகம் சிவப்பு நிறமாகத்தான் மாறும், கத்திக்கு பதிலாக கலப்பையை பிடித்து பாருங்கள், உலகம் பச்சை நிறமாக மாறும் என்றார். வழக்கமா பிரதமர் பேசி முடித்த பிறகு எதிர்க்கட்சிகளோட கருத்து கேட்பது வழக்கம். காங்கிரஸ் கட்சி என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது பிரதமரோட உரையில பேச்சுல தொலைநோக்கு பார்வையே கிடையாது, புதிய திட்டங்கள் கிடையாது, வன்முறை நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசுறாரு. ஆனா வன்முறையை தூண்டுவதே பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குஜராத் கலவரத்துக்கு முன்னாடி திரு நரேந்திர மோடியை இந்தியாவில் இருந்தவர்கள் அறிந்ததுண்டா? குஜராத் கலவரத்துல தான் திரு நரேந்திர மோடி அவர்களே ஃபேமஸ் ஆனார். அது மட்டும் இல்ல, மத கலவரம் என்னும் படிகளில் ஏறி அரசியல் வாழ்வில் தன்னை உயர்த்தி கொண்டவர் தான் திரு நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லி காங்கிரசார் விமர்சிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, கழிவறைகள் எல்லா வீட்டுக்கும் அவசியம் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி பேசினார். இது காங்கிரஸோட திட்டம் சொல்லியிருக்காங்க. பேங்க் அக்கவுண்ட் எல்லாருக்கும் அவசியம் சொல்லி திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்காரு. பட் இதுவும் காங்கிரஸ் திட்டம். ஏற்கனவே அந்த மாதிரி நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். பேங்க் எங்கெல்லாம் அங்கெல்லாம் போஸ்ட் ஆபீஸ்ல அக்கவுண்ட் தொலைக்க நாங்க வழிவகை செஞ்சு கொடுத்திருக்கோம். இதெல்லாம் காங்கிரஸ் அரசோட திட்டம். நரேந்திர மோடி அவர்கள் பேசியதில் சத்தியே கிடையாது என்று காங்கிரசார் விமர்சனம் செய்துள்ளார்கள். இரண்டு தரப்பிலான கருத்துக்களும் இருக்கின்றன. மிக உருப்படியான புதிய விஷயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. புதிய சிந்தனையை உருவாக்கி இருக்கிறது என்று மோடியுடைய உரை பற்றி பாராட்டும் இல்லை. பல்வேறு விஷயங்கள் பழைய விஷயங்கள் தான், புதிய விஷயங்கள் கூட ஆக்கப்பூர்வமானதாக இல்லை என்று விமர்சனம் இருக்கின்றன. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கும். இந்த நிகழ்ச்சி நம்மிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதே போல காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். இன்னும் மிக விரைவில் பாஜகவுடைய தேசிய செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைய இருக்கிறார். உங்கள் இரண்டு பேரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல திரு பீட்டர் இருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். நிச்சயமா நீங்க இருவருமே பாஜகவுடைய
கட்சியில பிரதமர் வேட்பாளராக இருந்து மிகப்பெரிய சூறாவளி பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு தன்னுடைய ஆட்சி காலத்தில் முதல் சுதந்திர தின உரையை நரேந்திர மோடி ஆற்றியிருக்கிறார். இது வெகுஜன மக்களை பெரிய அளவில் ஈர்க்கும்படியாக மக்களுடைய பங்களிப்பை ஆட்சியிலும் ஒவ்வொரு நலத்திட்டங்களிலும் கொண்டுவரும் விதமாக முழுக்க முழுக்க பீப்புள் சென்ட்ரிக்காக மக்களை மையப்படுத்திய ஒரு உரையாக நீங்கள் பார்க்கிறீர்களா, அல்லது ஒரு வெறும் வாய்ஜாலம் தான் அப்படின்னு உங்களுடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள், தேசிய தலைவர் சொன்னது போல நீங்களும் அப்படித்தான் எடுத்துக்கிறீங்களா? அதாவது கடந்த ஒரு வாரமாவே மோடியினுடைய இந்த முதல் சுதந்திர உரையை பற்றி ஒரு பெரிய பில்டப் பத்திரிகைகளில் கொடுக்கப்பட்டு அவர் எக்ஸ்டம்போரா பேசுவார், மழை பெய்தாலும் கொடை பிடிக்க மாட்டார், ஆகவே தனக்கு ப்ராம்ப்டிங் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இப்படியெல்லாம் சொல்லி ஒரு புதிய எப்படி சொன்னாங்கன்னா 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு கொடியேற்றுகின்ற போது த ட்ரீஸ் வித் டெஸ்டினின்னு சொல்லி உலக புகழ் பெற்ற உரை, அதை போன்ற ஒரு உரையை அவர் ஆற்றப் போகிறார் அப்படின்னு சொல்லலாம் பத்திரிகையில் எழுதி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன்ல வசனம் பேசின மாதிரி இன்னைக்கு அவர் ரொம்ப ஆர்ப்பாட்டமா பேசியிருக்காரு. ஆனா ஒன்னு எனக்கு என்ன சொல்ல தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம், த கிரேட்டஸ்ட் ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸி இன் தி ஹோல் வேர்ல்ட், அதனுடைய தலைவர் பேசுகின்ற போது அந்த பேச்சை இந்தியாவிற்குள்ளே இருக்கின்ற மக்கள் மட்டுமல்ல, உலகமெங்கிலும் இருக்கின்ற இந்திய வம்சாவளியினர் மட்டுமல்ல, உலக தலைவர்களே உற்று பார்க்கின்ற உரையிலே அவர் என்ன செய்தியை புதியதாக சொல்லி இருக்கிறார் என்று எனக்கு தெரியல. ஆபீஸ்க்கு நீங்க லேட்டா போக கூடாது, நீங்க 12 மணி நேரம் உழைச்சா நான் 13 மணி நேரம் உழைப்பேன், கற்பழிச்சா நீங்க மகனை நீங்க தண்டிக்கணும், இதை போன்ற செய்திகள் உலக அளவிய ஒரு ஈர்ப்பை பெற முடியுமா? இரண்டாவது, இதெல்லாம் ஒரு பாராளுமன்றத்தில் பேசியிருந்திருக்கலாம். பாராளுமன்றம் முடிந்து பட்ஜெட் டிஸ்கஷன் முடிஞ்சு இதுவரைக்கும் அங்க வாயே திறக்காத பிரதமர் இங்க இவ்வளவு பேசுவது என்பதும் அந்த பேச்சுக்கும் அவருடைய நடவடிக்கைக்கும் எந்த சம்பந்தம் இருக்கிறதா, கனெக்ஷன் இருக்கிறதா என்பதையும் நாட்டு மக்களுடைய யூகத்துக்கே நம்ம விட்டு விடலாம். ஜிஆர்ட்ட கேட்டு நான் உங்கள்ட்ட திரும்ப வரேன். நீங்க சொன்னீங்க பிரதமர் வாயே திறக்கலன்னு சொல்லி ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் போது ஒரு நீண்ட உரையாற்றினார் அப்படிங்கிற ஞாபகப்படுத்த விரும்புறேன். திரு ஜி ராமகிருஷ்ணன் கேட்கிறேன், உங்களுடைய முதல் கட்ட பார்வை, அதாவது இடதுசாரிகள் தொடர்ந்து மக்களுக்கு ஏழைகளுக்கு என்ன சென்று சேர வேண்டும் அப்படிங்கறத தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரக்கூடிய விஷயங்கள். இதுல பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு வங்கி கணக்கு துவக்கணுங்கிறது வறுமையை ஒழிக்கிறதா பிரதானமா வச்சுக்கணுங்கிறது, மாதிரி கிராமம் உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒன்னொன்னுமே மக்களுக்கு, கடைநிலை மக்களுக்கு, கடைக்கோடி மக்களுக்கு என்ன சென்று சேர வேண்டும் அப்படிங்கிற பத்தியே பேசிட்டு இருக்காரு. அதுலயும் உங்களுக்கு முரண்பாடு இருக்கா? அதாவது அநேகமாக பிஜேபி ஆட்சி பொறுப்பேற்று இந்த 2.5 மாத காலத்தில் அவங்க தேர்தல் காலத்தில் தேர்தல் அறிக்கையில சொன்னது ஒண்ணு, இப்ப நடக்கிறது ஒண்ணு. அப்படி வருகிற போது இன்னைக்கு தேசிய கொடியேற்றி வைத்து பிரதமர் ஆற்றிய உரை என்பது அது ஆக்கப்பூர்வமாகவும் இல்லை, அல்லது என்ன கேட்டா ஒரு உணர்ச்சி பூர்வமானதை நான் சொல்ல மாட்டேன். ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பில்டப் பண்ணி ஒரு அப்ரோச் அவர் செஞ்சிருக்காரு ஒழியே இல்லை. ஏன்னா நீங்க அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்னு வரும்பொழுது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு வருஷத்துக்கு ஒரு கிராமம், அடுத்த வருஷத்துக்கு இன்னொரு கிராமம், அல்லது இப்படி எல்லாம் உங்களுக்கு அது ஒரு இது என்ன எத்தனை நாளைக்கு எத்தனை கிராமத்துக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகிறது. ஆகவே ஒரு கிராமமா அல்லது காப்பீட்டு இதில் உங்களுக்கு ஏழை குடிமக்களுக்கு 15 கோடி பேருக்கு உங்களுக்கு காப்பீட்டில் 1 லட்சம் ரூபாய் காப்பீட்டு இது பண்ண போறோம், 5000 ரூபாய் கையில் கொடுக்க போறேன்னு சொல்வதோ, அல்லது பள்ளிக்கூடம் கழிப்பது ஒரு அடிப்படை பிரச்சனை தான். ஆனா இதுல ஒரு பேசிக்காக அடிப்படையில் என்னுடைய அரசு இந்திய 120 கோடி மக்கள் சந்திக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளுக்கு இது என்னுடைய தீர்வு, இது என்னுடைய திட்டம், அப்படி ஒண்ணு இல்ல. உதாரணத்துக்கு நீங்க சொன்னதெல்லாம் திட்டம் இல்லையா? இது இந்த திட்டம் அதாவது ஒரு மேம்போக்கானது, இது பெரிய பேசிக். நான் என்ன சொல்றேன், ஒரு கிராமம் இன்னைக்கு காந்தி சொன்னாரு இந்தியா கிராமங்கள் வாழ்கிறதுன்னாரு, ஒரு கிராமத்துல வாழல. அப்ப ஒட்டுமொத்தமாக கிராமப்புற மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன தேர்வு? நீங்க ஒரு கிராமம் பல காலங்களில் முயற்சி எடுத்ததுதான். பார்லிமெண்டரி கான்ஃபரன்ஸ்ல 600 கிராமம் 600 பஞ்சாயத்து இருக்கு. அதுல ஒரு பஞ்சாயத்து சொன்னா 6 கிராமம் இருக்கு, 4 கிராமம் இருக்கும். ஒரு ஊராட்சி என்பது ஒரு கிராமம் இல்ல. அப்படி வருகிற போது எத்தனை வருஷம் ஆகிறது? ஒண்ணு கழிப்பறை என்பது உங்க அடிப்படை பிரச்சனை, இட்ஸ் ஆல் ரைட். அதே மாதிரி உங்களுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலம் 15 கோடின்னு சொன்னா அது உங்களுக்கு இண்டிவிஜுவலா 1-2 பிரச்சனை இல்ல. அடிப்படையில இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல விவசாயம் என்பது நலிந்து வருகிற போது, விவசாயத்தை நம்பி இனி வாழ வழியில்லை என்று ஒரு பகுதியினர், கணிசமான பகுதியினர் நகரங்களை நோக்கி பிழைப்புக்காக வருகிற போது, சாகுபடி செய்து வாழ முடியாத விளைநிலங்களை விற்கின்ற போது
விவசாயத்தில் ஏழை விவசாயிகளும் நீ விவசாயம் சரிப்பட்டு வராது என்று நகரங்களை நோக்கி வரக்கூடிய அந்த மக்களுக்கு இவர் என்ன சொல்றாரு? ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு அநேகமாக நீங்க இந்த தொழில் வளர்ச்சி அப்படின்னு வருகிற போது பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறு காரணங்களால பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியல. அப்படி ஒரு வேலையின்மை, அடுத்து என்ன சொல்ற, வேலையின்மை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வும் சொல்லல. கடந்த ஆண்டு 2013 சுதந்திர தின உரை குஜராத்துடைய முதலமைச்சராக ஆற்றிய போது அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்க்கு நிறைய கேள்விகள் எழுப்பினார். அந்த கேள்விகள் மிக முக்கியமான ஒன்று, எல்லையில பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய போது வாய் மூடி மௌனியா இருந்தார் மன்மோகன் சிங், ஜனாதிபதி காட்டிய வேகத்தை விட காட்டவில்லை என்று. இந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி 2 நாட்களுக்கு முன்னால் மீண்டும் பாகிஸ்தான் வாலாட்டியிருக்கிறது. இந்த உரையில் பிரதமராக முதல் உரையில் பாகிஸ்தானை பற்றி ஒரு வார்த்தையால் பேசினாரா நரேந்திர மோடி? ஏன் பேசவில்லை? பிரதமர் மோடியுடைய சுதந்திர தின முதல் உரை ஆக்கப்பூர்வமானதா, உணர்ச்சிகரமானதா என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் பாஜகவுடைய தேசிய செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்க விரும்புகிறேன். இடைவேளைக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்னது போல ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு உரையில ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி உங்கள் கட்சியில் சொன்னாலும் கூட பெரிய ஆச்சரியம் எல்லாருக்கும் நடந்தன. அரசு என்ன செய்ய போகிறது அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நீங்க எல்லாம் என்ன செய்யணும்னு முழுக்க முழுக்க மக்கள்கிட்ட பத்தியே பேச போயிட்டாங்க. மக்கள் கழிப்பறை தூய்மையா வச்சுக்கணும், குப்பை எங்கேயும் போடக்கூடாது, கிராமத்தை தத்தெடுங்க, பள்ளிக்கூடங்கள் கழிப்பறை கட்டுங்க, ஜாப் கிரியேட் பண்ணுங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, இம்போர்ட் பண்ணுங்க, எல்லாம் நாங்க பண்ணிடுறோம், நீங்க என்னதான் பண்ணுவீங்க? இதுல நீங்க சொல்வது மக்கள் வேறு அரசு வேறு கிடையாது. அவர் அதுல மிக தெளிவாக சொல்கிறார். ஒரு நாடு என்பது, ஒரு பிரதமர் என்பவர் அது மக்களுக்காக உரையாற்றுவார் என்பது தெரிந்ததுதான். ஆனா அவர் என்ன அதுல மிக தெளிவாக என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், ஒரு நாடு என்பது வெறும் அரசியல்வாதிகளாலோ தலைவர்களாலோ ஆனதில்லை, இதில் மக்களின் பங்கு இருக்கிறது என்பது ஒன்று. நீங்கள் ஏன் நல்லதையே பார்க்க மாட்டேங்கிறீர்கள் என்பதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது. மக்கள் இதுவரைக்கும் பங்கெடுத்துக் கொள்ளாத ஒரு சுதந்திர தினத்தில் மக்கள் முன்னிலையில் இது எங்களது நாடு, எங்களது சுதந்திர தினம் என்று அவர்களும் பெருமை கொள்ளும் அளவிற்கு முக்கியமானவர்கள் அமர வைக்க வேண்டிய இடத்தில் மக்களையும் அமர வைத்து மக்களோடு மக்களாக நடத்திய ஒரு சுதந்திர தின விழா என்பதை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள்? அப்படி மக்கள் இருக்கும் பொழுது சில தகவல்களை, இன்னும் சொல்ல போனால் எனக்கு அண்ணன் சொன்னதுல ஒரு ஆச்சரியமான விஷயம், கழிப்பறைகள் வேண்டியதுதான், அவ்வளவு சர்வசாதாரணமா சொல்றதாக இருந்தால் இதை எப்பொழுதோ நிறைவேற்றி இருக்க வேண்டிய ஒரு விஷயம். பல நேரங்களில் கல்வியை அவர்கள் பாதியில் பெண் குழந்தைகள் ஏன் நிறுத்துகிறார்கள் என்றால் அது கழிப்பறை இல்லாததுனால். அது மட்டும் இல்ல, டைம் லிமிட் கொடுக்கிறாரு. 60 ஆண்டு காலமாக செய்யாததை நான் 2 ஆண்டுகளுக்குள் செய்து முடிப்பதற்கு முயற்சி செய்வேன் என்று சொல்கிறார். ஆக நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்தீர்கள் என்றால் இதில் நாட்டு மக்களுக்கான திட்டங்கள் தானே, இதில் சுயமான திட்டங்கள் என்ன இருக்கிறது? வேலை வாய்ப்பை பற்றியும், மற்றபடி பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு பற்றியும், மக்களுக்கான வறுமை ஒழிப்பை பற்றியும் இவையெல்லாம் பேசுவது நாட்டு மக்களுக்கான. இன்னும் சொல்ல போனா ஒரு பிரதமர் எளிமையாக இந்த நாட்டு மக்களுக்கான ஒரு உரையை ஆற்றி இருக்கிறார் என்று ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? மத மோதல்களை, ஜாதி மோதல்களை நீங்க எல்லாம் விட்டுருங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் போது உங்க வீட்டு பசங்கள்லாம் நீங்க கண்டீங்க, கழிப்பறை எல்லாம் நீங்க முடிஞ்சா தத்தெடுத்துக்குங்க. நீங்க ஏன் இரும்பு கரம் கொண்டு அடுக்குவோம், நாங்க ஒடுக்குவோம் நீங்க சொல்ல, அப்ப நீங்க பட்ஜெட்ல 100 கோடி ரூபாய் ஒதுக்குறீங்க. இல்ல நீங்க அப்ப அதாவது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருக்க போவதில்லை. இந்த நான் மக்களோடு சேர்ந்து நான் பேசும் பொழுது எனக்கும் நீங்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு இப்படி இருக்கிறது என்று ஒரு பிரதமர் அப்படி பேசுறது நீங்க அப்படி மாறுபட்டே இருக்க வேண்டும். ஒரு ஆட்சியாளர் மட்டுமே உறவு பத்தி இல்ல, இது மக்களுக்கும் பிரதமருக்கு உறவு பத்தி இல்ல, மக்கள் செய்ய வேண்டிய பற்றி ஒரு அறிவுரையாக ஒரு பள்ளிக்கூடத்துடைய தலைமை ஆசிரியர் போல முழுக்க முழுக்க அறிவுரை. ஏன் அப்படி ஏன் ஒரு பிரதமர் ஏன் அப்படி உரையாற்ற கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு பத்திரிகை ஒரு எழுதி வச்சு அதை படிச்சுட்டே தான் இருக்கணும். நான் உங்களுக்கு யதார்த்தமாக பேச வேண்டும் என்று படிக்கிறீங்க, அது இல்ல மேட்டர். என்ன படிக்கிறீங்க அப்படிங்கறத மேட்டர். நான் நல்லதே சொல்லுகிறேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படையான விஷயம் அவங்க சொன்னல நம்ம புரிஞ்சுக்கக்கூடியது, ஒரு அரசுடைய திட்டங்களை, கொள்கைகளை வகுப்பதற்கும் விளக்குவதற்கும் ஜனாதிபதி உரை இருக்கிறது, பிரதமருடைய பதிலுரை இருக்கிறது, பட்ஜெட் அறிவிப்பு இருக்கிறது. ஒரு ஆண்டுல கிட்டத்தட்ட 3 முறை நடக்கக்கூடிய விஷயங்கள் இது. அப்ப 3 மாசத்துக்கு ஒருக்க 4 மாசத்துக்கு ஒருக்க சராசரியா சொல்லக்கூடிய விஷயம் தாண்டி இது எல்லாமே அரசுடைய திட்டங்களை வெளிப்படுத்த வேண்டிய விஷயம். இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு ஆற்றக்கூடிய உரை, இது உலக நாடுகளுக்கு ஆற்றக்கூடிய உரை, அந்த உரை நாட்டு மக்களுக்கு ஆற்றக்கூடிய உரை. அப்ப நாட்டு மக்கள் என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும், நான் என்ன எதிர்பார்க்கிறேன் உங்கள்ட்ட, நான் எதிர்பார்க்கிற செய்வேன். இங்க நான் சர்வதேச பிரச்சனை பேசுறேன், இலங்கை பிரச்சனை எல்லாம் இவங்கள்ட்ட பேசி ஒன்னும் ஆகப்படல, இது ஏற்கனவே பேசி ஆட்சி அமைச்சாச்சு. அப்ப மக்கள் பங்களிப்பு என்ன அப்படிங்கிற சொல்றது சரியா தானே இருக்க முடியும்? இல்ல, அதாவது சுதந்திர தின பேருரை என்பது பிரதமருக்கு அரசியல் சாசன சட்டம் தந்திருக்கின்ற ஒரு அருமையான வாய்ப்பு. அன்றைய தினம் அவர் கொடுக்கிற செய்தி அவருடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கிறது,
அவருடைய தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்கிறது, அதாவது வாட் இஸ் இஸ் விஷன். இந்த பிரதமர் புதிதாக பொறுப்பேற்று ஒரு முதல் முறையாக கொடியேற்றுகின்ற தேசிய கொடியை ஏற்றுகின்ற பிரதமர் இன்னைக்கு 1947 ஜவஹர்லால் நேரு ஆற்றிய உரையை இந்த காலம் வரை நினைவில் வைத்து நாம் பேசுகிறோமோ அதை போல எல்லா தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டிய செய்தி என்ன செய்தி இருக்கிறது என்பதுதான் அந்த உரையில நாம் கேட்க ஆசைப்படுகிறோம். மக்கள் என்ன செய்யணும், மக்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கறங்க செய்தி. அவர் சொன்ன செய்தி சொல்றேன், அது ஒரு பேச்சு போட்டி அல்ல. இப்பொழுது பாஜக அது எப்படி செய்யறது என்று சொன்னால், அவர் ஒரு பேச்சாளர் உணர்ச்சிகரமான பேச்சாளர். இதேதான் நம்ம கடந்த எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க பத்திரிகைகள் பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்டம்போரா பேசுவாரு, அனோட்டேஷன்ஸோட பேசுவாரு. எனக்கு 2013 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளாக, கடந்த 6 ஆண்டுகளாக பிரதமர் மன்மோகன் சிங்கோட உரை நாட்டில் பயங்கரவாதம் கவலை அளிக்கிறது, மாவோயிஸ்ட் இடதுசாரி தீவிரவாதம் கவலை அளிக்கிறது சொல்லிட்டு இருந்தாரு. இவர் என்ன சொல்றாரு, கவலை அளிக்கிறது மாதிரி இது நீங்க விட்டுட்டு வாங்க, நேபாள சாத்தியமாச்சுன்னா நம்ம ஊர்லயே சாத்தியமாகாது, நீங்க கைவிட்டு வாங்க. அவர் மன்மோகன் சிங் ஒரு பாதையில் பேசினார், நரேந்திர மோடி இன்னொரு பாதையில் பேசினார். ரெண்டுமே கவலை அளிக்கக்கூடிய விஷயத்தை பகிர்ந்துக்கிறாங்க. அவ்வளவுதானே. அது என்ன நான் என்ன சொல்றேன், இந்தியிலே உரையாற்றுவதற்கு அடல் பிகாரி வாஜ்பாயை விட இன்னும் ஒருத்தர் பிறக்கல. ஆனா அவரே தன்னுடைய சுதந்திர உரையை அவர் நினைச்ச மாதிரி ஒரு பிளவரி லாங்குவேஜில் அவர் பேசல. அவர் தேசத்தினுடைய செயல் திட்டம் என்ன என்பதை அவர் எழுதி வைத்துத்தான் படித்தார். அவர் இருந்த 5 ஆண்டுகளும் அவர் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு இல்லாட்டி எழுதாம படிச்சாருங்கிற. அதாவது அவர் என்ன நினைக்கிறார்னா, அந்த எமோஷன், அந்த ஆவேசம், இதுதான் செய்தியாக மக்களை சென்று அடையணும்னு நினைக்கிறாரே ஒழிய அதுல நோ சப்ஸ்டன்ஸ். இட்ஸ் எ ரெட்டாரிக் வித்அவுட் எனி சப்ஸ்டன்ஸ். நான் கேக்குறேன், அவர் சொன்னதுல சும்மா 2 சொன்னோம்னா, அரசுகளை, மாநில அரசுகளை ஒருங்கிணைச்சு நாங்க செயல்படுவோம், நாங்க பெரும்பான்மை வச்சிருக்கோங்கிறனால செயல்பட மாட்டோம், கட்சிகளையே எல்லாரும் சேர்த்து. அதே மாதிரி தாய்மார்களுடைய பங்களிப்பு இருக்குது. அவங்க மகன்களை ஒழுங்கா வைக்கிற, பெண்களை நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி மகன்களை வைக்கணும். பெண் சிசு குழந்தை விட்டுறாதீங்க, இல்லாட்டி ஒரு சுகாதாரம் அடிப்படை விஷயம். இது எல்லாமே ஒரு ஆரோக்கியமான விஷயமா நீங்க பாக்கலையா? நான் என்ன சொல்றேன், நீங்க இங்கதான் நீங்க கரெக்டான இடத்தை பிடிச்சீங்க. அதாவது எதிர்கட்சிகளை உள்ளே அடக்கித்தான் நான் நடத்துவேன்னு அவர் சொல்றதுக்கும் அங்க நடக்கிற செயல்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதா எங்களுடைய ஆர்குமெண்ட். அவர் இப்ப லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் அவங்க கொடுக்க தயாராக இல்ல. ஒரு எதிர்கட்சிக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சட்டபூர்வமான குரலை கொடுப்பதற்கு அந்த பாராளுமன்ற பெரும்பான்மை இல்ல. இன்னும் முடிச்சிடமா, நீங்க இன்னைக்கு உற்பத்தியை பெருக்கிறோம், உள்நாட்டில் மேனுபேக்சர் பண்றோம்னு சொல்றீங்க. பட்ஜெட்ல என்ன ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க? அதுக்கு பட்ஜெட்ல எந்த விதமான ஸ்கீமும் திட்டமும் இல்லாமல் சிறு தொழிலை வளர்ப்பேன் அப்படின்னு நீங்க மேடையில பேசிட்டா போருமா? இது நீங்க சொன்ன எதுக்குமே ரெண்டாவது, போனதுல நீங்க போட்டி உரையாற்றினார். போன முறை மன்மோகன் சிங் இந்த கோட்டையில சுதந்திர உரையாற்றுகின்ற போது அதற்கு போட்டியாக குஜராத்திலே உரையாற்றினார். அதுல என்ன சொன்னார்? ஊழல்னு சொன்னார். இன்னைக்கு கேட்கிறேன், இன்னை வரைக்கும் இந்த லோகாயுக்தாவை பில்ல ஏன் சரி பண்ணி அந்த விதிகளை நீங்க போடல? இன்னைக்கு நீங்க ஏன் ஊழலை பத்தி பேசல? இன்னைக்கு நீங்க ஏன் கம்யூனல் டென்ஷனை பத்தி பேசல, மத மோதல்களை பத்தி பேசல, ஜாதி மோதல்களை பத்தி பேசல? பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? அதெல்லாம் மக்கள் தெரிஞ்சிருந்தா சொல்லியிருக்காரு. நாங்க ஒன்றும் செய்ய மாட்டது இல்ல. நீங்க அரசாங்கம் அதற்கான இப்ப கம்யூனல் வயலன்ஸ் பில்ல கொண்டு வர போறாரா? பிரிவென்ஷன் ஆஃப் கம்யூனல் வயலன்ஸ் பில் பெண்டிங்ல இருக்கு. இன்னைக்கு ஜுடிஷியல் கமிஷன் பில்லுக்கு எடுத்திருக்கிற அந்த ஆவேசமும் அந்த அவசரமும் ஏன் லோகாயுக்தா பில்லுக்கு இல்ல, லோக்பால் பில்லுக்கு இல்ல? ஏன் கம்யூனல் வயலன்ஸ், பிரிவென்ஷன் ஆஃப் கம்யூனல் வயலன்ஸ் பில்லுக்கு இல்ல? நான் உங்கள்ட்ட உங்கள்ட்ட பதில் ஒரு திரு ஜிஆர்ட்ட கேட்க விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு காப்பீடு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார். அதே மாதிரி வங்கி கணக்கு ஒவ்வொரு வீட்டையும் சென்று சேரும், ஒவ்வொரு தனி மனிதன் வங்கி கணக்கு சென்று சேருங்கிறார். அது தவிர மேட் இன் இந்தியா நம்ம பெருமை பேசிட்டு இருந்த காலம் போயிட்டு மேக் இன் இந்தியா சொல்லிட்டு நிறைய முதலீடுகள் இங்க வரட்டும். முதலீடு இங்க வந்தா இயல்பாவே தொழில் வளரும், தொழில் வந்தா வேலை வாய்ப்பு பெருகும். இது ஒரு டெக்னிக்கா நீங்க பாக்கல, இது ஒரு வாய்ப்பா நீங்க பாக்கலையா? இங்க தொழில் பெறுகிறதுக்கு, வேலை வாய்ப்பு பெறுகிறதுக்கு, வறுமை குறையறதுக்கான ஏற்பாடு நீங்க இதை பாக்கலையா? இல்ல, அதாவது நம்ம நாட்டு தேவையை நாமே பூர்த்தி செஞ்சுக்கணும், நம்ம சொந்த காலில் நிக்கணும் என்ற ஒரு பொருளாதார கொள்கை தான் ஒரு நிலைத்த, ஒரு நீடித்த பொருளாதார கொள்கையாக மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு பயன்படும். 2 நிமிஷம் முன்னாடி தான் நீங்க சொன்னீங்க, ஒரு ஆண்டுக்கு ஒரு கிராமம்னா இன்னைக்கு போய் முடியுது. நமக்கு சொந்த பலம் இல்லாத போது வரும்பொழுது நீங்க இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்க இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர்களோ, நம்ம மற்றபடி முதலீடு செய்பவர்களோ, அதெல்லாம் அதை பற்றி ஒண்ணுமே சொல்லாம, நீ வெளிநாட்டில இருந்து வாங்க, நீங்க மூலதனம் போடுங்க, நீங்க எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்வதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனை. என்ன சொல்றேன், என்றான் நாமளா விரட்டணும், அது வேறு பல ஆட்கள் நம்மளா இது பண்ணணும்.
ஆகவே உங்களுக்கு வந்து அது அந்த கொள்கைன்னு வருகிற போது அதை ஏத்துக்க முடியாது. அடுத்து வெளிநாட்டு முதலீடு வந்து இப்ப உங்களுக்கு இன்சூரன்ஸ் மாதிரி வரும்போது உங்களுக்கு இல்ல பாஜகவுக்கே வந்து ஒரு மாற்று கருத்து இருக்கு. ஆனா தொழில் முதலீடுகளை வரும்போது உற்பத்தி பெருகும், இங்க வேலை வாய்ப்பு பெருகும். நம்மிடம் இல்லாத ஒரு டெக்னாலஜி நம்ம கிட்ட தொழில்நுட்பம் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வெளிநாட்டு தொழில்நுட்பம் தேவை நம்ம இது பண்ணலாம். ஆனா நீங்க முழுக்க முழுக்க வெளிநாட்டு மூலதனத்தையே நம்பி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை நீங்க கடைபிடிக்கல. அவர் சொன்னதுல ரொம்ப தெளிவா ஒரு உரையில சொல்றாரு, இங்க நம்ம வந்து ஏற்றுமதி அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு, இறக்குமதி குறைவா இருக்குது. நீங்க ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருட்கள் மன்னிக்கணும், இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்கள் என்னங்கிற பார்த்துட்டு அதுல ஒவ்வொரு பொருளா நீங்க மாத்துங்க, போதும் இந்த நாடு சுபிட்சமா சொல்றாரு. ஒரு ஆரோக்கியமான ஒரு எனக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர், அது யாரு செய்யறது? நீங்க வந்து நான் முடிச்சிடமா, 1 மினிட் ப்ளீஸ், 1 மினிட் கொடுங்க. நீங்க வந்து செங்கோட்டையில ஏறி நின்று உலக நாடுகளை இங்கே வாருங்கள், முதலீடு செய்யுங்கள், நீங்க வந்து உற்பத்தியை பெருக்கணும்னு சொன்னா அவர் உடனே உற்பத்தி பெருகிடுவாங்களா? நீங்க அதுக்கு வந்து பட்ஜெட்ல வந்து என்ன ப்ரொவைட் பண்ணி ஒரு நாட்டுல பிரதமர் தான் உச்சபட்ச அதிகாரம் படைச்சவர், அவர் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வாங்கன்னு சொல்லும் போது ஏன் வரமாட்டாங்க? இதோட வேற எப்படி இதை வந்து எந்த கவர்மெண்ட் அழைக்கலன்னு எல்லா கவர்மெண்ட் அழைக்கிறதுனால இவங்க அழைக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? இல்லாட்டி அழைக்கிற தப்பு சொல்றீங்களா? இது வந்து கோட்டையில நின்று பேச வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்சிஸ்ட் கட்சிக்கு வந்து இதுல வந்து அடிப்படையில் முரண்பாடு இருக்கும். ஏன்னா வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கணும், ஆனா உங்களுக்கு அந்த முரண்பாடு இருக்க முடியாது, நீங்க சொல்ல முடியாது. நேற்று வரைக்கும் நீங்களும் வரவேற்ற விஷயம் அதையே இவர் சொல்லும் போது இன்னும் சொன்னா நுணுக்கமா சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? இறக்குமதி செய்யப்படுற பொருள் என்ன பாருங்க, அதை பூரா நாம உற்பத்தி பண்ணுவோம், நாம ஏற்றுமதி பொருளா மாத்தோம் சொல்லி சொல்றாரு. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா பார்க்கல. இது வந்து அதுக்கு வந்து நீங்க என்ன ப்ளூ, நீங்க என்ன திட்டம் வந்து பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல இதுல நான் சொல்றேன், முன்னாடி நான் சேல்ஸ், அதாவது நீங்க இறக்குமதி செய்வதற்கு பதிலாக இங்க அவர்கள் வந்து மூலதனம் விட்டு நம்ம ஏற்றுமதி செய்யணும்னு சொல்லும் பொழுது நோக்கியா ஸ்ரீபெரும்புதூர்ல அவனுக்கு கொடுக்காத சலுகைகள் கொடுத்து கோடி கோடியா கொடுத்து நிலம் குறைஞ்ச விலையில் கொடுத்து அவ்வளவு 5 ஆண்டுகளுக்கு வரி கிடையாது, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பாதி வரி, அடுத்து இலவச அது தடையில்லாத மின்சாரம் தண்ணி எல்லாத்தையும் கொடுத்து என்ன கிடைச்சது? அவங்க அங்க வேலை செஞ்ச 8000 பேரு, அதை நம்பி இருக்க ஒரு உபத்தொழில்களை வந்து உதிரி பாகம் உற்பத்தி பண்ணக்கூடிய 22,000 பேரு, இன்னைக்கு வந்து 8000 பேர்ல வந்து அதுல கிட்டத்தட்ட 7,000 பேர் போயாச்சு, 800 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதிரி பாகம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கம்பெனிக்கு வேலை 10-15,000 பேர் உங்களுக்கு வந்து என்ன ஆகுமோன்னு கேள்விக்குறியா இருக்கிறப்ப நீங்க வந்து அவங்க என்ன பண்ணீங்க? அவங்க வரட்டும், நோக்கியா மொபைல் உற்பத்தி பண்ணட்டும், அவங்க வந்து ஏற்றுமதி பண்ணட்டும் சொல்லும் பொழுது நான் என்ன கெயின் பண்ணீங்க எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு தான் நிறைய கேள்விகள் இருக்கு. ஏற்கனவே சொன்னது போல மத்திய அரசு என்ன சொன்னதுன்னா, நாடு முழுவதும் பல ஸ்ரீ பெரும்புதூர்களை உருவாக்குங்கள். எதிர்கட்சியில அரவணைச்சு போவோம் சொல்லிட்டு நீங்க எதிர்கட்சி தலைவர் பதவியை தர முடியாதுன்னு அவ்வளவு அடமண்டா இருக்கீங்க. அரவணைச்சு போறதுக்கே வெளிநாட்டு முதலீடு இங்க வாங்கன்னா அதுக்கு என்ன ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கீங்க? வெறும் பேச்சுல வந்து மேடையில பேசினா வந்துருமா? மூணாவது, வெளிநாட்டு முதலீடு வந்து நம்ம கண்கூடா ஒரு உதாரணம் நம்ம ஊர்ல பாத்துருக்கோம், மற்ற ஊரை விடுங்க. இப்ப நீங்க இன்னொருத்தர் ஓடி போய் நம்முடைய நில உட்பட எல்லாமே அவர் கொடுத்து இதான் பண்ண போறோமா? இல்ல நானு இதுல அண்ணன் மாதிரி முழுமையான சட்டம் தெரிந்தவர்கள் கூட, அதுவும் பாராளுமன்ற நடைமுறை தெரிந்தவர்கள் கூட இதை அரசியலாக்கி பேசுவதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. மக்கள் உங்களுக்கு 44 இடத்தை தான் கொடுத்திருக்காங்க. மக்கள் உங்களுக்கு அந்த தீர்ப்பை கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமே தவிர இதில் நான் எதிர்க்கட்சி தலைவராகத்தான் இருப்பது, நீ எனக்கு கொடு என்று சொல்வது அது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. என்ன கேள்வி பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த நீதிபதிகள் நியமனம் உட்பட பல விஷயங்கள், விஜிலன்ஸ் உட்பட பல விஷயங்கள்ல எல்லாமே எப்படி ப்ரொவிஷன் இருக்குன்னா, ஒன்னு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும், இல்லாட்டி எதிர்க்கட்சி வச்சிருக்கக்கூடிய பெரும்பான்மை தலைவர் இருக்கணும் சொல்லி வந்துச்சு. சோ இனிஹவ் மல்லிகார்ஜுன கார்கே மத்தவங்களும் அங்க பங்களிக்க போறாங்க. அப்ப ஒரு நிமிஷம், அப்ப அந்த பதவியை அதிகாரப்பூர்வமா கொடுத்ததுல உங்களுக்கு என்ன தயக்கம்? அத உனக்கு கிடையாது, நீங்க என்ன கேக்குறீங்க? ஜனாதிபதி வரைக்கும் போய் அது இருந்தா தான் எங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஏன் நீங்க நினைக்கிறீங்க? நான் கேக்குறேன், நீங்க எஃபெக்டிவ் அன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொன்று நரேந்திர மோடி கேள்வி வந்து எதிர்க்கட்சியோட செயல்பாடு பற்றியது அல்ல, எதிர்க்கட்சி தலைவர் பதவியில அங்கீகாரத்தை, அதாவது நீங்க மக்கள் அந்த அங்கீகாரத்தை கொடுக்காத போது நீங்கள் ஏன் அதை கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? அப்படின்னு ப்ரொவிஷன் ஏன் வைக்கிறீங்க? நீதிபதி நியமனத்துல 2 எமினன்ட் பர்சன் இருக்கும்போது கூட 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது கூட எதிர்க்கட்சி தலைவர் பதவி இல்லாமல் தான் இவர்கள் கொடுக்கலையே. நீங்க டிடிபிக்கு கொடுக்கும் போது அவர்கள் வேண்டி கேட்ட போது கூட நீங்க கொடுக்கல. ஆக நீங்கள் இருக்கும்போது அப்படியே சட்டத்தை மாற்றிருக்க வேண்டியதானே. ஒருவேளை இப்படி வந்தால் அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் கொடுக்க வேண்டும் என்று 10 ஆண்டுகள் ஆட்சி செய்யும் போது நீங்கள் மாற்றி இருக்க வேண்டும். ஆக இன்று மக்கள் அந்த தீர்ப்பை கொடுக்காத போது அதை மட்டுமே அரசியலாக்குவது சரியில்லை என்பது எனது ஒன்று. இன்னொன்று, இல்ல நான் இது 3க்கு நான் பதில் சொல்லி முடிச்சிடறேன். இன்னொன்று,
அவங்க சொல்றாங்க வெளிநாட்டு மூலதனத்தை நம்ம உள்நாட்டு நானோ கார்ல இவங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மாநிலத்தில் எந்த அளவிற்கு கையாண்டார்கள், 2 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கிறத எப்படி அவர்கள் கையாண்டார்கள். ஆக நம்ம நெகட்டிவ் மட்டுமே பார்க்கும் பொழுது பாசிட்டிவா இப்ப நோக்கியாவை பத்தி சொல்கிறார்கள். பல கம்பெனிகள் இந்த நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து பல நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருப்பதை பற்றி நாம் என்ன சொல்கிறோம். ஒன்றே ஒன்று எனக்கு மிகுந்த கவலையாக இருக்கிறது என்ன என்றால், ஒரு பிரதமர் ஒரு தொலைநோக்கோடு மக்கள் இப்படி இருக்க வேண்டும், நான் இதை செய்கிறேன் என்ற எல்லாத்துக்கும் நீங்க பட்ஜெட்ல அலாட் செஞ்சுட்டு தான் நீங்க இவ்வளவு நாள் பேசுனீங்களா? என்னிடம் இந்த நல்ல திட்டங்கள் இருக்கிறது, வருங்காலத்தில் ஒரு 75 நாட்களுக்குள் நான் இதையெல்லாம் செய்ய இருக்கிறேன் என்று ஒரு திட்டத்தை அறிவித்து பின்பு அதற்கான பட்ஜெட்டை ஒதுக்குவார்னு ஏன் நீங்க நினைக்க மறுக்கிறீர்கள்? எல்லாவற்றையும் 10 ஆண்டுகள் எதையும் செய்யாமல் இருந்துவிட்டு ஆனால் ஒரு 75 நாட்கள் மக்கள் செய்யணும் சொல்லிட்டீங்க, நீங்க பட்ஜெட் ஒதுக்க போறீங்க. அதாவது மக்கள் நெடுஞ்சாலையில பெண்களுடைய பாதுகாப்பு ஒதுக்கப்பட்ட நிதி 100 கோடி ரூபாய். ஏன் அப்படின்னா நீங்க ஆம்பளை பசங்களா ஒழுங்கா வளங்க சொல்றீங்க. நீங்க எவ்வளவு கோடி ஒதுக்கினாலும் ஆம்பளை பிள்ளைங்களை சரியா வளர்க்கலன்னா அந்த கோடிகள் எங்கே போகிறது? அது நீங்கள் ஏன் அந்த அடிப்படையை நீங்கள் கவனிக்க மறுக்கிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். அதை நான் கேட்கிறேன். ஆக நீங்க என்னதான் நீங்க எவ்வளவுதான் இந்த அரசாங்கம் செயல்பட்டாலும் மக்களின் பங்களிப்பு இல்ல. இன்னைக்கு வறுமை ஒழிப்பை பற்றி அண்ணன் சொல்கிறார்கள். 1971 மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அவர்கள் வறுமையை ஒழிப்போம் என்று சொன்னார்கள். ஆனா நேற்று வரைக்கும் இவர்கள் ஆட்சியில் இருந்து இலங்கை வரை வறுமையை ஒழித்தார்களா? இன்று நாங்கள் வறுமையை ஒழிப்போம் என்று பேச அதுக்கு பட்ஜெட்ல எங்க பண்ணணும்னு இன்னைக்கு இவங்க கேட்கிறாங்க. இதெல்லாம் தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் அண்ணன் சொல்ற மாதிரி இது வந்து உணர்ச்சி பூர்வமான என்ன கேக்குறேன், வங்கி கணக்கு துவக்கம் சொல்லி சொல்றீங்க. நான் பணக்காரனா நானே வங்கி கணக்கு துவக்கிட்டு போறேன். நீங்க எனக்கு ஏழைக்கு என்ன வங்கி கணக்கு? ஏழைக்கு பையில 40 கோடி மக்கள் 2 வேளை உணவு இல்லாமல் இருக்கிறாருங்கப்பா. ஆக அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் 15 கோடி மக்களுக்கு நான் வங்கி கணக்கு துவங்குவேன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க 100 கோடி மக்களுக்கு சாப்பாடு கொடுத்திருந்தீங்கன்னா அப்படி கேட்கலாம். 2 வேளை உணவு இல்லாதவர்களுக்கு நீங்க வங்கி கணக்கு துவக்க போறீங்க. 2 வேளை அவர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். செல்போனை வைத்திருப்பவர்கள் நீங்க அதையெல்லாம் நீங்க கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கணும். சும்மா 10 ரூபாய் நீங்க வங்கி கணக்குக்குள்ள ஒரு சோறு இல்ல, நீங்க வங்கி கணக்கு துவங்குவீங்களா நீங்க கேட்பீங்க. ஆனா அவர் என்ன சொல்றார், மக்கள் செல்போன் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு வங்கி கணக்கு இல்லை. ஆக அந்த அடிப்படை தேவையில் இருப்பவனுக்கு நான் வங்கி கணக்கு நான் துவங்குகிறேன் என்று சொல்கிறார். 2-3 செய்திக்கு மட்டும் சகோதரி தமிழிசை வந்து பதில் சொல்லணும். அதாவது அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, நான் ராமகிருஷ்ணனுடைய ஐடியாலஜிக்கலுக்கும் எங்களுடைய ஐடியாலஜிக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, அந்நிய முதலீடுகள் வரக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு அல்ல. இப்ப நீங்க வந்து ஒரு நோக்கியா கம்பெனி வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், ஆனால் ஒரு போர்டு கம்பெனியோ ஒரு ஹுண்டாய் கம்பெனியோ ஃபெயிலியர் ஆகல. ஆனால் இன்னைக்கு மோடி வந்து இதுவரை இல்லாத ஒரு அழைப்பை கொடுக்கிறாருன்னு அவர் சொல்லுகிறார்கள். வெளிநாட்டில் இருக்கின்ற பெரும் முதலீட்டாளர்களுக்கு இதுவரை இல்லாத காங்கிரஸ் அரசோ எந்த அரசோ கொடுக்காத ஒரு புதிய அழைப்பை கொடுக்கிறார். அந்த புதிய அழைப்பை கொடுக்கணும்னா அவங்க இங்க வரணும்னா இவர் சொல்லணும் இல்லையா, உங்களுக்கு நாங்கள் இந்த சலுகைகள் செய்திருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் இதற்கான திட்டங்களை வைத்திருக்கிறோம், இதற்கான பட்ஜெட்ல எல்லாம் சொல்லிருக்கணும். பட்ஜெட்ல வந்து அதுக்கு ப்ரொவிஷன் இல்லாம நீங்க பேசும்போது நீங்க பேசும்போது நாங்க பேசி கொடுத்துருங்க. இல்லம்மா நான் பேசும்போது நீங்க குறுக்க பேசக்கூடாது. நான் பேசின பிறகு நீங்க பாண்டேட்ட அனுமதி கேட்டுட்டு நீங்க பேசுங்க. நீங்க பேசும்போது நான் அவர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் நான் பேசுறேன். அது சொல்லக்கூடாது. நான் சொல்றதே இல்லை. அதாவது இவங்க வந்து 2வது இன்சூரன்ஸ் வந்து தனிப்பட்ட இன்சூரன்ஸ் வந்து போன பழைய கவர்மெண்ட்ல 100 ரூபாய் பாலிசி கட்டினா எல்லாருக்கும் வந்து 2 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் வந்து அந்த எப்பவுமே வந்துருச்சு அந்த ஸ்கீம். வங்கி கணக்கு ஆரம்பிக்கிற ஸ்கீம் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் புதிய வங்கி கிளைகள் திறக்கப்பட்டு எத்தனை ஆயிரம் சேமிப்பு கணக்குகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப என்ஆர்இஜிபியில் வந்து மென்ரேகாவில் வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை பார்க்கவங்க அத்தனை பேருக்கும் கணக்கு இருக்கு. பிடி தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் கணக்கு இருக்கு. இந்த இது வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அமைப்பதற்கு எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு. அதனால வந்து எதுவுமே புதிய கருத்தல்ல, எதுவுமே புதிய கருத்தல் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் பேசி பெண்களுடைய வளர்ச்சி பற்றியும் பெண்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய உரிமை மரியாதை பற்றியும் பேசிவிட்டு பெண் சிசுப்பொலை நடக்கக்கூடாது, பாலியல் வன்புணர்ச்சிகள் நடக்கக்கூடாது எல்லாம் சொல்லிவிட்டு பெண்களுடைய நீண்ட நாட்களான கோரிக்கையான பெண்கள் இடஒதுக்கீடு மகளிர் இடஒதுக்கீடு பற்றி ஒரு வார்த்தையோட பேசாது ஏன் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி எழுப்பியிருக்கிறது.
மோடியுடைய பிரதமராக சுதந்திர தினம் ஆற்றக்கூடிய முதல் உரை ஆக்கப்பூர்வமாக இருந்ததா அல்லது உணர்ச்சிபூர்வமாக மட்டுமே இருந்தா என்பதை பற்றி இந்த ஆயுதத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் திரு ராமகிருஷ்ணன் கேட்க விரும்புகிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி பல விஷயங்கள் வந்து ஏழைகளுக்காக தொழில்களுக்காக மாறி மாறி கொண்டு போயிட்டு இருந்தாலும் கூட ஒரு புதிய விஷயத்தை அறிவிக்கிறார். இத்தனை ஆண்டு காலமாக சுதந்திரம் பெற்ற இத்தனை ஆண்டு இருந்த நம்முடைய திட்ட கமிஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கம்ப்ளீட்டா மாற்றி அமைச்சு ஒரு புதிய வளர்ச்சி பாதைக்கான ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்க சொல்லி சொல்றாரு. இப்போ வந்து அவருடைய பார்வை முழுக்க முழுக்க அதுல சொல்லும்போது சொல்றாரு, மாநில அரசுகளா இருந்துட்டு மத்திய அரசு வந்து எவ்வளவு பாடுபடுறாங்க, ஒவ்வொரு முறையும் ஒரு 100 ரூபாய் காசு எக்ஸ்ட்ரா கேட்கணும் எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்குன்னு நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால மாநில அரசுகளுடைய பங்களிப்பை இணைச்சு இந்த புதிய வளர்ச்சி அமைப்பு இருக்குன்னு சொல்றாரு. இது ஒரு நல்ல விஷயமா நீங்க பாக்கலையா? அதாவது ஒட்டுமொத்தமாக அவருடைய உரையை நம்ம வந்து பரிசீலிக்கிறப்போ நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது அவர் என்ன பேசினார் என்பதை விட என்ன செய்தார் 2.5 மாத காலத்தில் என்ன செய்கிறார் என்பது முக்கியம். ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த திட்டக்குழுக்கு பதிலாக மாநில அரசுகளை உள்ளடக்கியதாக ஒரு அமைப்பு உருவாக்குவதற்கு நாங்கள் முடிவு செய்வோம் சொல்லுகிற போது ஒரு பெடரல் சிஸ்டம் சமஷ்டி அரசு வருகிற போது மாநில அரசுக்கும் ஒரு பங்கேற்பு. நான் என்ன சொல்றேன், இதுல வந்து மாநில அரசு உள்ளடக்கியதாக என்னுடைய முடிவு இருக்குன்னு சொல்லக்கூடிய பிரதமர் இந்த மத்திய அரசு நாடு முழுவதும் மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் நீங்க சமஸ்கிருத வாரம்னு சொல்லும் பொழுது அப்ப மாநில அரசை பற்றி கவலைப்படலையா? இது ஒரு சமஷ்டி அரசாச்சே. அதே போலவே நீங்க வந்து சமூக வலைதளத்தில் ஹிந்தியை பயன்படுத்தலாம் என்று வருகிற போது ஒரு 22 அட்டவணை மொழிகள் இருக்கிற போது ஒரு மொழிக்கு ஏன் முக்கியத்துவம்? ஏன் வந்து சமஸ்கிருத மொழி நாடு முழுவதும் வார விழா? ஆகவே என்ன சொல்றேன் பிரச்சனை, என்ன சொல்றேன், பின்னோக்கி போறதுக்கு அரசியல் சாசனத்திலேயே சமஸ்கிருதத்தை வளர்ப்பதை ஒரு அடிப்படை பணியாக வச்சுக்கணும், இது வந்து தொடர்ந்து முன்னேற்றம் சொல்லிட்டு அரசியல் சாசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஹிந்தியை வந்து முதல் மொழி ஆக்கிறதுக்கு முயற்சி தொடர்ந்து பண்ணிட்டே இருப்போம் சொல்லிட்டு நேரு காலத்துல இருந்து ஏதோ இவர்கள் வந்து நேரு காலத்துல இருந்து ஹிந்தி பிரச்சார சபாவை வந்து யாரோ வாஜ்பாயோ நரேந்திர மோடியோ கொண்டு வரல. ஹிந்தி படிக்க விரும்புபவர்களுக்கு, ஆங்கிலம் படிக்க விரும்புபவர்களுக்கு, சமஸ்கிருதம் படிக்க விரும்புவர்களுக்கு வசதி ஏற்படுத்தி தருவது என்பது வேறு. ஆனா நீங்க ஒரு மாநிலத்தில் மொழி, ஆட்சி மொழி, நிர்வாக மொழி, நீதிமன்ற மொழி அப்படிப்பட்டலாம் ஒரு கொள்கை இருக்கிற போது நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மொழியை மட்டும் மத்திய அரசாங்கம் அது ஊக்குவிப்பு வருகிற போது இதுல மாநில அரசாங்கத்தை வந்து கன்சல்ட் பண்ணாத உள்ளடக்கியதாக முடிவு எடுக்காத ஒருவர் வந்து எதிர்காலத்தில் திட்டக்குழு மாற்றி அமைக்கிற போது மாநில அரசுடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் நான் வந்து கணக்கெடுத்தா முடிவெடுப்பேன் என்று ஏற்க முடியாது. ஒன்னு நான் என்ன பேசினார் என்பதை விட என்ன செய்கிறார் வருகிற போது நான் என்ன சொல்றேன், நீங்க சாதி மோதல் கூடாது, மத மோதல் கூடாது என்று சொல்லியிருக்க நல்லது. இந்த உபதேசம் மட்டும் பிரச்சனை இல்லை, என்ன செய்யறாங்க. நான் என்ன சொல்றேன், நடந்து முடிந்த தேர்தலில் ஒரு சாதி கட்சிகளோடு கூட்டணி வைத்து சாதி கட்சிகளோடு மேடையில் பேசிய ஒருவர் பிரதமர் ஆன பிறகு சாதி மோதல் கூடாதுன்னு சொல்வதும், ஆட்சிக்கு வந்து 2.5 மாத காலத்தில் பிஜேபி ஒரு புறத்தில் இவர் வந்து வளர்ச்சி என்று சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அந்த இயக்கத்தை குறிப்பாக வந்து ஒரு வரலாற்று ஆய்வு கவுன்சில், அந்த மத்திய நிறுவனம் ஐசிஹெச்ஆர், இந்தியன் கவுன்சில் ஹிஸ்டாரிக் ரிசர்ச், அந்த ஐசிஹெச்ஆருக்கு வந்து யாரு தலைவரா போடுறாங்க? அந்த தலைவர் வருகிற போது சுதர்ஷன் ராவ் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் ஏற்கனவே பாரதிய அந்த புராதன அந்த வரலாறு அதுக்கு அந்த சமிதியினுடைய தலைவரா இருக்காரு. சாதி இருப்பதில் பலனுண்டு சொல்லி கட்டுரை எழுதியவர். அடுத்து உங்களுக்கு வந்து இன்னொரு அமைப்பில் மார்க்சிஸ்ட் கட்சி ஒருவேளை மத்தியில் ஆட்சி அமைக்கிறதா இருந்தா நீங்க வந்து காங்கிரஸ் கொள்கையோட உடன்பாடு உடையவர்களும் பாஜக கொள்கை உடன்பாடு கொண்டு வைக்க போறீங்க. அவங்களுடைய கொள்கையில வந்து எது உடன்பாடு சரியோ தப்பாத பிறகு மக்கள் வந்து 5 வருஷம் கழிச்சு முடிவு எடுப்பாங்க. ஆனா நீங்க உங்க ஐடியாலஜில நீங்க வந்தா வரலாற்றுல பொருளாதாரத்துல அந்த வல்லுநர்கள் சொல்லும் பொழுது அரசியலா மாறுபட்டு இருக்கலாம். ஒவ்வொன்றிலையும் நான் என்ன சொல்றேன், பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு பல மாநிலங்கள்ல பல பிரச்சனை வன்முறை சம்பவங்கள் ஏற்படுதுன்னா சாதி மோதல் கூடாது, மத மோதல் கூடாது. வரலாறு வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்றீங்கல்ல, நான் கேட்கிறேன், சீனாவை பற்றியும் ரஷ்யாவை பற்றியும் மார்க்சிஸ்ட் கட்சி எழுதுவதானால் சொல்வதானால் மற்ற கட்சிகள் உங்க பக்கத்தில் உள்ள 2 கட்சியும் சொல்ற மாதிரி தான் நீங்க சொல்வீங்களா? அதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்குமா? வரலாறு ஒன்னா தான் இருக்க முடியும். சீனாவை ஆக்கிரமிப்பாளர்கள் அவங்க வந்து ஒருவரும் ஏற்றுக்கொள்ள சொல்ல முடியுமா உங்களால? சொல்றீங்களா நீங்க? நான் சொல்றது வேற, வரலாறு நான் எழுதுறது இல்ல. நான் சொல்றது இல்ல. நீங்க வந்து ஏஜி நூறின் என்ன சிபி மெம்பரா? நீங்க சொல்லுங்க. சிபி மெம்பர் இல்ல, எந்த கட்சியும் இல்ல. சித்தாந்த ரீதியா ஒருங்கிணைச்சு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அமர்த்தியா சென் வந்து இடதுசாரி உறுப்பினர் கிடையாது. ஏஜி நூறினி
அவர் இந்தியாவுக்கு சீனாவுக்கு நடந்த மோதல பல்வேறு பிரச்சனை சொல்வது என்பது அவர் சிபிஎம் மெம்பர் அவர் சொல்றாருன்னு சொன்னா அப்ப சிபிஎம் சொல்றது என்னுடைய கேள்வி ஒரு அரசு ஆட்சிக்கு வரும்போது அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை தெளிவாக இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தல் அறிக்கையில சிபிஎம் விடுங்க, காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருந்ததுங்க. காங்கிரஸ் ஆட்சி இருந்த போது அந்த வரலாற்று ஆய்வு ஐசிஹெச்ஆருக்கு யாரு தலைவரா இருந்தாங்க, வேறு பல நேஷனல் புக் டெஸ்ட் யாரு தலைவரா இருந்தாங்க, மற்ற யாரு தலைவரா இருந்தாங்க, ஒரு கண்ணோட்டம், அதாவது ஒரு வேலை பிரிவினை இருக்குங்க. இவரு வளர்ச்சி பிரதமர் பேசிட்டு இருப்பாரு, அந்த வகுப்பாத மதவாதத்தை இன்னொரு கூட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா மேடையில மட்டும் நீங்க சாதி முதல் கூட மத முதல் கூட பேசுறது பயன். இந்தியாவினுடைய பிரதமர் எல்லோருக்கும் வளர்ச்சி, எல்லோருக்கும் முன்னேற்றம் இதை சொல்லிதான் வந்தார். இன்னைக்கு சமீபமா ஒரு 2-3 மாதத்துக்குள்ள பல்வேறு இடங்களில், அதுவும் குறிப்பாக எங்கெல்லாம் தேர்தல்கள் வர இருக்கிறதோ, இடைத்தேர்தல் வர இருக்கிறதோ அங்கெல்லாம் கலவரங்கள் வருகிறதை பார்க்கிறோம். அதுவும் பாத்தீங்கன்னா குறிப்பா எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஸ்டேக் இருக்கோ அந்த இடங்களில் தான் நம்ம விரிவா பேசணும். உங்கள்கிட்ட அந்த கேள்வி 2014 இந்த 11 வாரங்கள்ல நடந்த விஷயங்களை பற்றி சொன்னாங்க, சோனியா காந்தி சொன்னாங்க, பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது. நான் கேட்கிறேன், மத்திய உள்துறை இணையமைச்சர் சொன்னார் 2013 நடந்த கலவரங்களுடைய எண்ணிக்கை என்ன? கிட்டத்தட்ட இதே அளவு எண்ணிக்கையில் இருக்கு. அது போக இந்த கலவரம் நடந்தது உங்களுடைய சகோதர கட்சியா இன்னைக்கு மாறிட்டா யூபியில, பீகார்ல நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய கர்நாடகால நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய மற்ற மாநிலங்கள் இப்படிதான் 6 மாநிலங்களோட பட்டியல் முதல்ல டாப் 6 எடுத்தோம்னா குஜராத்தும் ராஜஸ்தானும் பாஜக மாநிலங்கள், மற்ற 4ம் காங்கிரசும் காங்கிரஸ் தோழரும் ஆளக்கூடிய மாநிலங்கள். இல்ல, நான் ஒரே கருத்து தான் நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு சில குரல்கள் இன்னைக்கு திடீர்னு புதுசா ஒலிப்பதை பார்க்கிறோம். இது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இல்ல. இன்னைக்கு RSS இயக்கத்தினுடைய சரண் சலக் என்று சொல்லக்கூடிய பகவத்ஜி என்ன சொல்கிறார்? இன்னைக்கு இந்தியாவில் ஹிந்துஸ்தான்ல இருக்கிறவங்க எல்லாம் ஹிந்துஸ்தான் சொல்றார். எல்லோரும் இந்தியாவில் இருக்கின்ற எல்லோரும் அவரோ தொக்காடியாவோ சிங்காவோ என்னைக்குமே அப்படிதான் சொல்லிடுறாங்க. காங்கிரஸ் ஆட்சி அப்படி சொல்லக்கூடாது. RSS இயக்கத்தினுடைய தலைவரை நீங்க தினசரி 10 நாளைக்கு ஒரு முறை பிரதமர் சென்று சந்தித்து ஆலோசனை நடத்துகிற ஒரு அமைப்பினுடைய தலைவர், உள்துறை அமைச்சரை வா என்று வர சொல்லக்கூடிய அதிகாரம் படைத்த தலைவரை இன்னைக்கு பிரதமர் சுதந்திர பேர் அன்றைக்கு இதை போன்ற பேச்சுக்களை யாரும் நிறுத்த வேண்டும் தயவு செய்து அப்படின்னு ஏன் ஒரு அப்பீல் கொடுக்கல? அவங்களுக்கான அப்பீலா கூட பார்க்கலாம் இல்லையா? இந்த பிரச்சனையில விட்டு நம்ம இத்தனை வருஷமா மோதல என்ன 60 வருஷமா நம்ம ஜாதி மோதல் நடந்துருச்சு, மத மோதல் நடந்துருச்சு, எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. இதனால எந்த பலனும் இல்ல, எந்த இனத்துக்கும் எந்த ஜாதிக்கும் ஆதாயம் கிடைக்கல. ஒட்டு மொத்தமா விட்டுருவோம், ஒரு 10 வருஷம் நிப்பாட்டி பாருங்க நம்ம நாடு எவ்வளவு வளர்ச்சி சொல்லி சொல்றாரு. அது அவங்களுக்கான அப்பீலா கூட நீங்க பார்க்கலாம் இல்லையா? அப்பீல ஏன் அவர் டைரக்டா சொல்லலாம்? மத கலவரத்தை நிறுத்துங்க. நீங்க இந்த மாதிரி கூக்குரல் எழுப்பக்கூடியவர்கள் இதை வேற யாராவது செய்திருக்கிறார்களா? இந்த கலவரங்கள் நடந்துங்கிறது வேற. இதை போல பத்திரிகையிலையும் சமூக வலைத்தளங்களையும் ஊடகங்களையும் இதை போல பகிரங்கமாக பதிவு செய்து இவர் தேசிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய வலைத்தளத்தில் பதிவு செய்கிறார். மோடி இந்த கலவரத்தை அடக்குவதற்கு ஒரே வழி, மோடி குஜராத்தில் எதை பின்பற்றினாரோ அந்த முறையை இந்தியா முழுவதும் பின்பற்ற வேண்டும் என்று இந்த நேஷனல் கவுன்சில் மெம்பர் ஆஃப் பிஜேபி இன்னைக்கு அசோக் சிங்கர் என்ன சொல்லுகிறார்? இந்த மோடிக்கு கிடைத்த வெற்றி இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த பெரும் அடி என்று சொல்லுகிறார். பிரதமர் அவர்களோடு உட்கார்ந்து பேசுகிறவர், அவர்களோட அவர் கூப்பிட்டு நேஷனல் கவுன்சில் மெம்பர் பிரதமர் அதே நேஷனல் கவுன்சில் மெம்பர் தானே. அப்ப அதை அவர் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இல்லையா? அதாவது யார் இந்த காரியத்துக்கெல்லாம் பின்னணியில் இருக்கிறாங்களோ அவங்களே இந்த வேதம் போதுனா என்ன அர்த்தம் இல்ல இது இவர்கள் எடுத்துக்கொண்டு முன்னெடுத்து இப்படி வேண்டும் என்றே வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டை வளர்ச்சி நோக்கி போய்விட போகிறதே என்ற ஆதங்கத்தில் இவர்கள் தலைவி கம்யூனல் வயலன்ஸ் பத்தி பேசுறாங்க. இவர் சொன்ன பேர்ல அசோக் சிங்காலோ தொக்காடியாவோ மோகன் பாகவதோ காங்கிரஸ் உறுப்பினர்களா? இல்ல நான் சொல்றேன். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஷிண்டே இவங்க தலைவர், அவர் அமைச்சர், அவர் என்ன சொல்றார்? நாடு முழுவதும் RSS இயக்கங்கள் தீவிரவாத அமைப்புகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு தகவலை சொல்கிறார். அப்ப மறுபடியும் அவரே தான் மறுப்பு சொல்றார். பாராளுமன்றத்தில் எல்லோரும் எதிர்ப்பு குரல் கொடுக்கிறார்கள். ஆக இப்படி ஒரு தவறான தகவல்களை சொல்லி இவர்கள் கட்சி சார்ந்தவர்கள். ஆக நான் என்ன கேட்கிறேன்னா, அப்ப எல்லாரும் எல்லாவற்றிற்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் நாங்க அரசாங்கத்தில் உள்ளவர்கள் இந்த நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அஸ்ஸாம்ல மிகப்பெரிய கலவரம் நடந்தது இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில். முலாயம் சிங் மகன் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு ஆண்டுக்குள்ளேயே
மிக அதிகமாக 100 கலவரங்களை அந்த மாநிலம் பதிவு செய்தது. ஆக அந்த மாநிலத்தில் வரும் கலவரங்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சின்னு சொன்னா, அப்ப அஸ்ஸாம்ல உங்களால கலவரத்தை அடக்க முடியாமல் நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நாளிலே வந்தது. அப்ப நீங்க தான் தூண்டி விட்டீங்களா? நான் சொல்றேன், குஜராத்தில் 10 ஆண்டுகளாக கலவரமே இல்லாமல் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஆக பாரதிய ஜனதா கட்சி என்றால் இப்படிப்பட்ட காங்கிரஸோ பாஜகவோ நேரடியாக மோதலை தூண்டிவிடும் என்று நம்ம அந்த அளவுக்கு மோசமா எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஆனா இந்த பேச்சுக்கள் தூண்டிவிடும் போது, தலைவர்களுடைய பேச்சுக்களை தூண்டிவிடும் போது, காங்கிரஸ் அஸ்ஸாம்ல அஸ்ஸாம்ல மாநில சார்ந்து மத்திய சார்ந்து கலவரத்தை கட்டுப்படுத்த முடியல வச்சுக்கோங்க. கட்டுப்படுத்த முடியல என்பது வேறு, ஆனால் தூண்டி விடுவது என்பது வேறு. கீழே இருக்கக்கூடிய சாமானியர்களுக்கு தொகாடியாவோட பேச்சோ, மோகன் பாகவதோட பேச்சோ, வருண் காந்தியோட பேச்சோ என்ன மெசேஜ் பாஸ் பண்ணணும்? நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர்களோ இல்லை என்றால் அதிகாரப்பூர்வமான அமைச்சர்களோ அப்படி பேசவில்லை. ஆக நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன சங் பரிவார் அமைச்சரை நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பேசிக் பாஜகவுல உங்களுக்கு எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்கோ அதை விட அதிகமான இன்ஃபுளுன்ஸ் கொண்டவங்க நம்ம சொன்ன பேர் அத்தனை பேருமே. அவங்க எல்லாம் சங் பரிவாரோட வேறு இருக்கவங்க. அவங்க நீங்க சொன்ன அதாவது அவர்கள் கருத்தை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இது பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய ஆட்சி எந்த விதத்திலும் பாஜகவுடைய தலைவர் அமித்ஷா இதை கண்டிக்காமல் இருக்கலாம். இந்த நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி கண்டிக்காமல் இருக்கலாமா? அமித்ஷா கண்டிக்கலாம். ஓகே, உங்களுடைய சகோதரி முடியும். ஒருத்தங்களே நீங்க அப்படி பேசாதீங்க, இப்படி பேசாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி இன்றைக்கு ஒற்றுமையாக இருந்து இந்த நாட்டை வழிநடத்துவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். குறைந்தபட்சம் ஏன் கண்டிக்க வேண்டாம், உலகம் முன்னாடி கண்டிக்க வேண்டாம். குறைந்தபட்சம் அவர் சொல்லக்கூடிய மெசேஜ் தனிப்பட்ட முறையில் இல்லை, எங்கள் முற்றுப்புள்ளியா வைக்கப்பட்டிருக்கணுமே. அதாவது முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் ஒற்றுமையாக இந்த நாட்டை வழிநடத்துவோம் என்று, மதச்சார்பற்ற நாடாக ஒற்றுமையாக வழிநடத்துவோம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாத்தையும் பாருங்க. இன்னொன்று, அவர்கள் சொல்வதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சமஸ்கிருத வாரம் என்று பேசுவதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். காலம் காலமாக காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் கூட அது 1967 நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு அமைச்சர் தமிழில் பேசுகிறார். ஒரு அழகிரி அவர்கள் தமிழில் பேசுவதற்கு அனுமதி கேட்ட பொழுது காங்கிரஸை சார்ந்த மீரா குமார் அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை. சபாநாயகர் எந்த அமைப்பை சார்ந்தவராக இருந்து கொண்டிருந்தார். ஆக நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அமைச்சர் தமிழில் பேசுகிறார், நம்ம தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆக இதையெல்லாம் ஏன் நீங்கள் பார்க்க ராகுல் காந்தி சபாநாயகர் ஒரு சார்பா செயல்பட சொன்னதுக்கு நீங்க கோச்சிக்கிட்டீங்க. நீங்க மீரா குமார் காங்கிரஸ் சொல்றீங்க. 2013 முதல்வராக நரேந்திர மோடி ஒரு அறைகோள் விடுத்தார். நான் இடைவெளிக்கு முன்னாடி கேட்டிருந்தேன். ஒரு பாகிஸ்தான் வாளாட்டிச்சு 2 பேர் தலை கொய்யப்பட்டிருக்கு, வாயை திறக்கல. இப்ப ஆகஸ்ட் 13 பாகிஸ்தான் திரும்ப சீஸ்வேரை மீறி அவங்க தாக்குதல் நடத்திருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி கண்டித்தாரா? காஷ்மீர்ல போய் என்ன பேசினாரு? காஷ்மீர்ல போய் பேசினாரு, சுதந்திர தின முறையில கண்டிச்சாரா? அவர் 2 நாட்களுக்கு முன்னால் காஷ்மீர் போய் பாகிஸ்தானுக்கு உள்ள முற்றிலுமான எச்சரிக்கை கொடுத்து நரேந்திர மோடி 2013 எழுப்பிய கேள்வி சுதந்திர தின உரையில் பேசினாரா என்பதுதான். சுதந்திர உரைக்கு முன்னால் மன்மோகன் சிங் பேசல. இப்பொழுது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அதற்கான செய்தியை சொல்லிவிட்டார். மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும்னு அவர் பேசியிருக்க மாட்டார். நாட்டு மக்களுக்கான உரையை ஆற்றி இருக்கிறார். கழிப்பறை வேணும், சுகாதாரம் வேணும், நாடு முன்னேறங்கள் எல்லாரும் தெரிஞ்சதான். உரையே வேண்டியது இல்லையே, எது புதுசு உரையே வேண்டியது இல்லையே. 68 வருஷமாக அது இல்லை என்பது அவலம் தானே. இந்த ஒரு பிரதமர் சொல்ல வேண்டிய நிலையில் இந்த நாடு இருக்கிறது என்பதே ஒரு அவலம் தானே. உங்களுக்கு பயங்கரவாதத்தை ஒழிக்கணும்னு சொல்ல வேண்டாம். இதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு மேல காஷ்மீர்ல என்ன பேசினார்? அதைத்தானே பேசினார். பேசாமல் இருந்தா பரவாயில்ல. பிரதமர் அந்த பாகிஸ்தான் பிரச்சனையை பற்றி பேசாமல் மௌனம் காத்தது மிக பொருள் பொதிந்த மௌனம். ஏனென்று சொன்னால், அதற்கு 3 தினங்களுக்கு முன்பு அவர் காஷ்மீரில் பேசிய பேச்சினுடைய எதிரொலி இன்று இந்தியாவிலே வந்திருக்கிற அத்தனை பத்திரிகைகளுடைய தலையங்கமும் பிரதமர் பேசிய முறை தவறு என்று தங்களுடைய தலையங்கத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு பாகிஸ்தானுடைய பிரதமர் அதைவிட பொறுப்பாக பேசியிருக்கிறார். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அவர் சொன்ன விஷயம் நான் முடிச்சுறேன். நீங்க தயவுசெய்து நீங்க பேசணும், நான் பேசல. அவர் என்ன பேசினார் சொன்னா, எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை கண்டிப்பதிலே கண்டிப்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் என்னோடு நீ யுத்தம் செய்து நீ ஜெயிக்க முடியாது என்று தெரிந்த பிறகு அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் அல்லவா? அந்த வார்த்தை யுத்தம் என்கிற வார்த்தையை ஒரு தேவையில்லாமல் ஒரு பிரதமர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று இந்த சர்வதேச ஊடகங்கள், இந்தியாவினுடைய நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அத்தனையும் கண்டித்திருக்கிறார்கள். ஆகவேதான் அவர் பேசல. ஆக நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. அந்த கேள்விக்கு சகோதரி சொன்ன பதில் மழுப்பல் பதில். நேற்று முந்தா நாள் பேசிய பேச்சு இன்னைக்கு பாகிஸ்தான் பிரதமர் அவர் அந்த நாட்டினுடைய ராணுவத்தையும் மீறி
அங்க இருக்கிற உளவுத்துறையும் மீறி நல்லெண்ணத்தோடு பதவி பிரமாணத்துக்கு வந்தார். அப்படி பதவி பிரமாணத்திற்கு அளித்த பிரதமருக்கு நாளை மறுநாள் செக்ரட்டரிஸ் பேச போறாங்க. 2 நாட்டு அயல் நாட்டுத்துறை செயலாளர்கள் பேச போகிறார்கள். அப்படி பேச போகிற நேரத்தில் 3 நாட்களுக்கு முன்னால் நீங்கள் பேசிய பேச்சு என்ன ஆனது என்று கேட்டால், பாகிஸ்தானில் இருக்கிற இந்தியாவுக்கு எதிரான எதிரிகளுக்கு தீனி போட்டது போல ஆகிவிட்டது. நிகழ்ச்சி முடிக்க நேரம் வந்துருச்சு. நான் சுருக்கமாக இறுதியாக திரு ராமகிருஷ்ணன் கேட்க விரும்புறேன். உங்களுடைய ஒட்டுமொத்த பார்வை பிரதமருடைய உரையில நீங்க ஏற்கனவே சொன்ன போல அவர் எப்படி செயல்படுறாங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இந்த உரை ஒரு நம்பிக்கையை கொஞ்சமாவது அளிக்குதா, இல்ல முழுமையா ஒரு அவநம்பிக்கை மட்டுமே அளிக்கக்கூடியதா இருக்குதா? அதாவது அந்த உரையில பெரும்பகுதி உபதேசங்களாகவும் ஒரு சிறு பகுதி அந்த கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு செய்வதற்கு மாறாக முரணாக இவர் சொல்வது ஒண்ணு நடப்பது ஒண்ணு என்பதுதான் நான் சொல்ல விரும்புறது. குறிப்பா 2 பிரச்சனை. ஒன்னு, காங்கிரஸ் கடைபிடித்த பொருளாதார கொள்கை சரியில்லை, வளர்ச்சி இல்லை என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த பிஜேபி அதே கொள்கையை இன்னும் வேகமாக கடைபிடிக்கிற போது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது என்பது ஒண்ணு. இதை புரிஞ்சு காங்கிரஸா ஒத்துழைச்சா பரவாயில்லையே. இரண்டாவது விஷயம், சமூக பிரச்சனை வருகிற போது மாநிலத்தில் யார் ஆட்சியில் இருக்கிறாங்கன்றதால பிரச்சனை. ஒட்டுமொத்தமாக இந்த சாதி மோதலுக்கு என்ன காரணம், மத மோதலுக்கு என்ன காரணம், அப்படி வருகிற போது நீங்க மத மோதல் வேண்டான்னு பேசுறது இல்ல. நீங்க அந்த பிஜேபியுடைய நேஷனல் கவுன்சில் கூட்டத்தில் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு அவர் ஆற்றிய உரை இருக்கு பாருங்க, அது மத மோதலை தடுப்பதற்கான உரை என்பது அல்ல. அதே போலவே இந்த அவருடைய உரையில மத மோதல் கூடாது, சாதி மோதல் கூடாது வருகிற போது நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இவரு பிரதமராக இருக்கலாம், இவரு பேசிட்டு இருக்கலாம், ஆனால் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அநேகமாக நடக்கக்கூடிய பல்வேறு மத கலவரங்களில் அது பிஜேபியுடைய RSS பின்னணி உள்ளது என்பது பல ஆய்வுகள் வந்திருக்கிறதால உரை என்பது உற்சாகம் அளிக்கக்கூடிய பயனுள்ளதாக நான் கருதுகிறேன். இன்னும் 100 நாள் முடியவில்லை. அந்த ஜனநாயகத்தில் அந்த அலவன்ஸை கொடுப்பதற்கு தயார். ஆனால் இன்னும் மோடியின் அரசாங்கம் டேக் ஆஃப் ஆகல. அது இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. எங்களுடைய ஆசையெல்லாம் ரன்வே முடிகிறதுக்குள்ள டேக் ஆஃப் ஆயிடணும். 100 நாள் வரைக்கும் ரன்வே வரைக்கும் பார்ப்போம். அதுக்குள்ள அது ரன்வே முடிந்ததுக்குள்ள டேக் ஆஃப் ஆகுதா, இல்ல இதை போன்ற உணர்ச்சி வசமான பேச்சு, ஆர்ப்பாட்டமான பேச்சு, ஆவேசமான பேச்சு என்றே இவருடைய ஆட்சி தொடரப் போகிறதா என்பதை இன்னும் 100 நாள் கழித்து தெரிந்துவிடும். 10 ஆண்டுகளாகியும் டேக் ஆஃப் ஆகாதவங்க 100 ஆண்டுகள்ல நாங்க டேக் ஆஃப் ஆகிறோமா இல்லையான்னு பேசுறது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னொன்று, 100 நாட்களில் டேக் ஆஃப் ஆகிறோமான்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா உங்களுடைய வெகு மக்கள் உடன்பாடு இருந்தனால உங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்களும் நாங்களும் 10 டேக் ஆஃப் ஆயிட்டோமே. இப்போ வெளியுறவு கொள்கை பற்றி சொல்றேன். இன்னைக்கு ராஜபக்சே அவ்வளவு மீனவர்களை விடுதலை செய்திருக்கிறார். அண்ணன் சொல்ற மாதிரி அண்ணன் சொல்ற மாதிரி பிரதமர் பாகிஸ்தான் அதிபரை யார் அழைத்தார்? ஆக நீங்க ஒரு அளவிற்காவது நாம் ஒரு நட்பை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி நடந்ததா இல்லையா? அதே போல இன்னைக்கு ஒரே கொள்கை என்று சொல்கிறார்கள். அதே கொள்கை தான். ஆனா இன்னைக்கு பெட்ரோல் விலை 2 ரூபாய் குறைய போகுதா இல்லையா? ஆக நீங்கள் எந்த கொள்கையை எப்படி பெட்ரோல் விலை குறையறதுக்கு நீங்க காரணம், கூட்டத்துக்கு காங்கிரஸ் காரணம் இல்ல. அது கச்சா எண்ணெய் குறையும் பொழுது குறைக்கிறார்களா இல்லையா? ஆக அதே பொருளாதார கொள்கையை வைத்துக் கொண்டு குறைக்காமல் இருந்ததற்கும் பொருளாதார கொள்கை குறைந்ததற்கும் இல்ல இப்ப நீங்க 2.5 ரூபாய் குறைந்ததற்கும் ஆக நீங்க என்ன, நான் என்ன சொல்றேன், ரெண்டுக்குமே ரெண்டுக்குமே மத்திய அரசு காரணம் அல்ல, எண்ணெய் நிறுவனங்கள் தான் காரணம். விலை நிர்ணயத்தை நம்ம எண்ணெய் பொருளாதார கொள்கை எப்படி நாம் நிர்ணயம் செய்கிறோம், எப்படி நிர்வகிக்கிறோம் என்பதுதான். அதனால நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் இவர்கள்ட்ட பாராட்ட நான் எதிர்பார்க்க முடியாது, அண்ணன்டையும் நான் பாராட்ட எதிர்பார்க்க முடியாது. மக்கள் நிச்சயம் பாராட்டுவார்கள், பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள். நிச்சயமாக உரையே ஆற்றாத பிரதமரை வைத்துக் கொண்டு உரையாற்றுவதை எப்படி நாம் பேசாத பிரதமராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். நான் என்ன சொல்றேன், பேசுறதும் தப்பு, பேப்பர் இல்லாம பேசுறது தப்பு, உணர்ச்சிகரமாக பேசுறது தப்புன்னு சொன்னா எப்படி? சொல்லவே இல்லை. நீங்க மீனவர் பிரச்சனை பற்றி சொன்னீங்க. மீனவர் பிரச்சனையில, இலங்கை மீனவர் பிரச்சனையில மீனவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். ஆம், அது உண்மை. ஆனால் படகுகள் ஏன் விடுவிக்கப்படவில்லை? இதற்கான ஒரு விஷயத்தை, இதற்கான ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் தந்திக்கு இறங்கி இருக்கிறது. மிக விரைவில் அது பற்றி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறோம். ஏன் படகுகள் விடுவிக்கப்படவில்லை என்பது பற்றி. இருந்தாலும் இந்த நரேந்திர மோடி உரை நம்பிக்கை அளிக்கிறதா? மக்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது? இப்போது பார்க்கலாம்.
நம்பிக்கை அளிக்கிறதா நரேந்திர மோடியின் முதல் சுதந்திர தின உரை? ஆம், நம்பிக்கை அளிக்கிறது என்று 77% மக்களும், இல்லை நம்பிக்கை அளிக்கவில்லை என்று 8% மக்களும், இன்னும் அவகாசம் அளிக்க வேண்டும், அவகாசம் தேவை என்று 15% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புதிய அரசுக்கு நரேந்திர மோடிக்கு இன்னும் அவகாசம் தேவை என்று 15% மக்களும், நம்பிக்கை இல்லாத பேச்சு, நம்பிக்கை அளிக்காத பேச்சு என்று 8% மக்களும், முழுமையான நம்பிக்கை அளிக்கிறது என்று 77% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். மக்களுடைய பார்வையில் மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. ஏனெனில் அந்த நரேந்திர மோடி உரையில் நிச்சயமாக உணர்ச்சி அதிகமாக இருந்தது. மக்கள் உடனடியாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், அவருடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. ஆனால் அரசியல் கட்சியினரோ அரசியல் பார்வையாளர்களோ அவ்வளவு சுலபமாக நம்பிவிட மாட்டார்கள். நிச்சயமாக திரு ஜி ராமகிருஷ்ணன் சொன்னது போல இந்த அரசு என்ன பேசியது, பிரதமர் என்ன பேசினார் என்பதை விட இந்த பிரதமர் இந்த அரசு என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். திரு பீட்டர் சொன்ன 100 நாட்கள் தாண்டி இந்த அரசு எப்படி செயல்படும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு கருத்தரித்த விருந்தினர்கள் 3 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நண்பர்களே. இப்போது ஆயுத நீட்டில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று புனித ஜார்ஜ் கோட்டையில் ஆற்றிய உரையில் ஏழைகளின் சொல் அம்பலம் ஏறாது என்று சொல்வார்கள். ஆனால் தமிழகத்தில் ஏழைகளின் குரல் தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் புனித ஜார்ஜ் கோட்டையில் தலைமைச் செயலகம் சட்டசபை இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டையில் ஏழைகளுடைய சொல் தான் அம்பலம் ஏறிக்கொண்டிருக்கிறது. ஏழைகள் சொல் தான் நடக்கிறது, ஏழைகள் சொல்படிதான் அரசு நடக்கிறது என்று சொல்லியிருக்கார். அப்படித்தான் உண்மையை நடக்கிறதா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். கட்சியோட கோரிக்கை என்ன என்று பார்த்தோம். தேசிய கொடி ஏற்றி வைத்து புனித ஜார்ஜ் கோட்டையில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா என்று பேசும்போது ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்பது பழமொழி. ஏழை சொல் தான் புனித ஜார்ஜ் கோட்டையில் எதிரொலிக்கும் என்ற புது மொழியை தமிழகத்தில் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது எங்களுடைய அரசு என்று கூறினார். இதை பற்றி தான் இன்று ஆயுத நீச்சல் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய அதிமுகவுடைய முன்னாள் எம்பி திரு முத்துமணி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அதே போல திமுகவுடைய முன்னாள் எம்பி வசந்தி ஸ்டான்லி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்கள் இருவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன், எந்த அடிப்படையில் ஏழைகளின் குரல் எதிரொலிக்கும் சொல்றீங்க? இப்போ ஏழைகள் எல்லாருமே சுபிட்சம் அடைந்து விட்டு ஏழைகள்ங்கிற பெயரே அளிக்கப்பட்டு விட்டதா? இலவசம் அப்படிங்கிற வார்த்தையை மாற்றி விலையில்லா அப்படிங்கிற ஒரு புதிய வார்த்தையை கண்டுபிடித்து தமிழக முதலமைச்சர் சொன்னார். அதுபோல ஏழைங்கிற வார்த்தையிலே காணாம போச்சா? ஏழைகள் சொல் எப்படி இங்கு அம்பலம் ஏறுகிறது? ஏழைகளின் குரல் தான் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னா எப்படி சொல்றீங்க? இல்ல, இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்தமாக 24 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியிருக்கிறது. 25ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. பொன்மனச்சிமல் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 11 ஆண்டு நிறைவு செய்திருக்கிறார். அம்மா அவர்கள் 14வது ஆண்டாக இன்றைக்கு தேசிய கொடி ஏற்றி வைத்து சிறப்புமிக்க வரலாற்று மிக எழுச்சியான உரையை ஆற்றியிருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977இல் முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்து அண்ணா சிலை அருகிலே பொதுமக்கள் மத்தியிலே பேசுவது ஒரு அழுத்தமான கருத்தை சொன்னார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் தீட்டப்படுகிற திட்டங்கள் எதுவாக இருந்தாலும், அரசின் சார்பாக அமைச்சர்கள் எடுக்கிற நடவடிக்கைகள் எதுவாக இருந்தாலும், அந்த திட்டங்களின் பலன் தமிழ்நாட்டில் உள்ள ஏழைகளை சென்றடைய வேண்டும் என்பதே இந்த அரசின் முதன்மையான குறிக்கோள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் 84 எம்ஜிஆர் சொன்னார், நான் 77 சொன்னார். அந்த அடிப்படையில் இப்போ இந்த 3 ஆண்டுகள்ல ஏழைகளுக்காக என்ன செய்துட்டோம் சொல்லி ஏழைகள் குரல் தான் எதிரொலிக்குது. எல்லாமே ஏழைகள் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் கண்டுட்டோம் அப்படிங்கிற அர்த்தம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்கல. இப்ப அனைத்து இந்திய அதிமுக அரசு, அம்மாவுடைய அரசு என்பது எம்ஜிஆர் அரசு என்று சொன்னால் அது ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற அரசாகத்தான் இருந்திருக்கிறது. அதற்கான திட்டங்கள் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தீட்டிருக்கிறார். அவர் வழியில் மாண்புமிகு அம்மா அவர்கள் இப்போது தீட்டி செயல்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஏழைகள் மனநிறைவு அடையக்கூடிய, ஏழைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய திட்டங்களை இந்த அரசு தொடர்ந்து கொடுத்து வருவதால் தான் ஏழைகளினுடைய சொல் இங்கே கோட்டையில் எடுபடுகிறது என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நான் வசந்தி ஸ்டாலின் கேட்க விரும்புகிறேன். ஏற்கனவே சொன்னது போல இந்த முதலமைச்சர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா 20 கிலோ இலவச அரிசி, மிக்சி, கிரைண்டர், ஃபேனு, இது மாதிரி பல திட்டங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. மடிக்கணினி உட்பட பல திட்டங்களை சொல்லிட்டு வந்தாங்க. இது எல்லாமே இன்னைக்கு நடைமுறைக்கே மக்களுக்கு கொடுக்கப்படுது. மடிக்கணினி ஆகட்டும், மிக்சி ஆகட்டும், கிரைண்டர் ஆகட்டும், கறவை மாடுகள் ஆகட்டும், வெள்ளாடுகள் ஆகட்டும். இது ஏழை மாணவர்களுக்கு சாமானியமா கிடைக்காத விஷயம். உங்களுக்கு தெரியும், கிராமத்துல ஒருத்தர் ஒரு பசுமாடு வாங்கினாலோ ஒரு 4 வெள்ளாடு வாங்கினாலோ எவ்வளவு கடினமான விஷயங்கிறது. கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு லேப்டாப்ங்கிறது கனவுல கூட காண முடியாத ஒரு விஷயம். இன்று பேச வேண்டியதில்லை, நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதான் சொல்ல, நீங்க பேசுங்க உங்களுடைய கருத்துல. இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கும் போது தமிழக முதலமைச்சர் ஆணித்தரமாக இதை சொல்வதில் என்ன தவறு இருக்க முடியும்? தன்னுடைய ஆட்சி என்ன செய்திருக்கிறது என்பதை ஒரு முதல்வர் சொல்வதில்லை, எந்த தவறும் இல்லை. ஆனால் அவர் இன்றைக்கு எடுத்துக்காட்டாக சொன்ன
அனைத்து திட்டங்களும் முதலிலே செயல்முறை யார் படுத்தியார்கள் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதை நீங்கள் மறுக்க முடியாது. எதை சொல்றீங்க? சொல்லி முடிச்சு எதை சொல்றீங்க சொல்றாங்க. அவங்க முத்துலட்சுமி, டாக்டர் முத்துலட்சுமி நினைவு மகப்பேறு உதவி திட்டம் சொன்னாங்க, 12,000 கொடுக்கறேன்னு சொன்னாங்க. இந்த திட்டத்தை திஸ் வாஸ் கன்சீவ்டு பை டாக்டர் கலைஞர். ஒரு பெண்ணாக அம்மையார் 91 அவர் இது ஆட்சியில இருக்கும்போது கொண்டு வந்த திட்டம் இல்லை. தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தது. பிரசவத்துக்கு முன்னாலே 3 மாசம், பிரசவத்துக்கு பிறகு 3 மாசம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும், 6000 ரூபாய்னு உதவி திட்டம் அறிவித்தது தலைவர் கலைஞர். அதை 12,000 உயர்த்தி கொடுத்திருக்கிறார். பேசும்போது நான் பேசல, பொறுமை. அதனுடைய நீட்சி தான் இது. அதுக்கு பிறகு தாலிக்கு தங்கம் கொடுக்கிறோம், 50,000 கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏழை பெண்களுக்கு 89வது ஆண்டிலே தலைவர் கலைஞர் ஆட்சியில இருக்கும்போது 5,000 கொடுத்தாரு. 96ல 10. அதுக்கு பிறகு அப்படியே நீண்டுதான் 25,000 கொடுத்துட்டு இருந்தது. இன்றைக்கு 50,000 ஆகி இருக்கிறது. ஒரு ஆட்சி இது புதிதாக அவர் எதுவும் செய்து விடவில்லை. சரியா? அது போக மடிக்கணினி நம்ம கல்லூரி மாணவர்களுக்குன்னு சொல்லி இருந்தோம். இதுல அதுவும் இந்த முறை ஒவ்வொரு முறையும் அம்மையார் அவர்கள் தேர்தலை சந்திக்கின்ற போது தான் முதலிலேயே தேர்தல் பிரச்சாரம் செல்வதும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையையும் விடுவது வழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த முறை தலைவர் கலைஞர் அவர்களுடைய அறிக்கை வந்த பிறகு பக்கத்து சீட்ல இருக்கிறவங்க பார்த்து எழுதுற மாதிரி +2+2+2+2 எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க தேதியை பாருங்க, நான் சொல்ற தவறா இருந்தா நான் திருத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். சரிங்களா? பதில் வரணும். தேர்தலுக்கு கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். சரிங்களா? அதனால எல்லாம் இதை விட இலவச தொலைக்காட்சி, வண்ண தொலைக்காட்சி பெட்டி நம்ம கொடுத்திருக்கிறோம். ஆட்சியில அவங்க இருக்கிறாங்க, கொடுத்திருக்கத சொல்றாங்க. நான் அதை பத்தி மக்களுக்கு தேவையான பார்க்கும்போது இலவச தொலைக்காட்சி தேவையா? கலைஞர் அவர்களால் வரப்பட்ட திட்டம் தான். அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? யாருமே மறுக்கலையே. நான் கேட்கறது இலவச தொலைக்காட்சி தேவையா, மடிக்கணினி தேவையா என்றால் ஒரு குடும்பத்துடைய தேர்வு என்னவா இருக்கும்? நீங்க இந்த கேள்வி நீங்க கேட்க வேண்டியது கிடையாது. மக்கள் கிட்ட போய் நம்ம போய் நேரடியா கேட்கணும். இலவச தொலைக்காட்சி இல்லாத வீடாக இருந்தது, அதெல்லாம் நாங்க கொடுத்து முடிச்சோம். அதுக்கு அடுத்ததுல நாங்களும் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கறோம்னு சொல்லி இருந்தோம். ஆட்சி எங்களுக்கு கிடைக்கவில்லை, மக்களுடைய இது உங்ககிட்ட கிடைச்சிருக்கு. ஆனா அந்த மக்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆட்சியை வைத்துக் கொண்டு அதை ஏன் ஆக்கப்பூர்வமாக அவர் செய்ய மறுக்கிறார் என்பதுதான் என்னோட கேள்வி. அவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இதுல போய்கிட்டு அங்கேயும் நின்னுகிட்டு மைனாரிட்டி திமுக அரசு இதை பேசுறதுக்கு தானே ஒரு முதல்வர் போய் அதிமுக இதுல சார்பில் அவங்க அங்க கொடிய திமுக என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாலும் கூட அவர்கள் சொன்னது முழுக்க இவர்களுடைய திட்டங்கள் என்னங்க சொல்லியிருக்காங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன். நீங்க நலத்திட்டங்களே சொன்னாருன்னு சொல்றீங்க. நலத்திட்டங்கள் நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் செய்தோம். இன்னும் சொல்ல போனால் அவர் தன்னுடைய ஆட்சி செய்து கொள்வதாக அவர் சொல்லிக்கொண்ட பெருமைப்பட்டுக் கொண்ட அந்த திட்டங்கள் எல்லாவும் யாருடைய எண்ணத்தில் உதித்தது என்றால் பெண்களுக்கு பேறு காலத்திலே உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றியது தாயுமானவர் டாக்டர் கலைஞருக்கு. பெண்ணாக இருந்த முதல்வர் அவருக்கு தோன்றவில்லை. இது ஏற்கனவே இருந்த திமுக ஆட்சியுடைய நீட்சியா தான் இதெல்லாம் வந்திருக்கே தவிர புதிய விஷயங்கள் நிச்சயமா பிளீஸ். அதாவது ஏழைகளுக்கான திட்டங்களை நான் செய்து வருகிறேன். தொடர்ந்து கடுமையாக தமிழ்நாட்டுடைய மக்களுக்காக, தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளில் முன்னேற்றமுடைய மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பேன் என்ற ஒரு உறுதியை இந்த புனித நாளில் அம்மா அவர்கள் எடுத்து பேசியிருக்கிறார்கள். திட்டங்கள் என்ன, இந்த மகப்பேறு திட்டம் ஒண்ணுதான் திட்டம் இல்ல, நூற்றுக்கணக்கான திட்டங்கள். தேர்தல் வாக்குறுதி அனைத்துமே ஏறக்குறைய 99% நிறைவேற்றிய ஆட்சியாக அதிமுக இருக்கிறது. நான் சொல்ல விரும்புகிறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சத்துணவு திட்டம். இந்த திட்டம் பிள்ளைகளை தட்டேந்து வைத்து விட்டது, பிச்சைக்காரரை போல் தட்டேந்து வைத்து விட்டது என்று கூட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தவறாக பேசினார். ஆனால் அந்த திட்டத்தை அவரால் கை வைக்க முடியவில்லை, எடுக்க முடியவில்லை. ஆனால் அந்த திட்டத்திற்கு இன்றைக்கு அம்மா அவர்கள் மெருகூட்டி 13 வகையான உணவு, சத்தான உணவுகளை கொடுப்பதற்கும், அதே நேரத்தில் குறிப்பாக மசால் கலந்த முட்டையுடன் கலப்பதற்கு அம்மா அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த திட்டத்தை பார்த்த அன்னை தெரசா அவர்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னார்கள், நான் இயேசுவை நேரில் கண்டதில்லை, ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வடிவத்தில் காண்கிறேன் என்று சொன்னார்கள். அதே போல இன்றைக்கு அம்மா அவர்களுடைய சிந்தனை எழுத்து புதிய திட்டம். நான் சொல்ல நீங்க பேசுங்க மேடம். அதாவது இன்றைக்கு அதே போல அம்மாவுடைய புதிய சிந்தனை உரித்த திட்டம் இன்றைக்கு பெண் சிசுவை கொலை செய்வதை அறிந்து அம்மா அவர்கள்
அதை தடுக்கும் போட்டு அரசு தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தை பார்த்து அதே அன்னை தெரசா நான் மாதாவை நேரில் கண்டதிலே புரட்சித் தலைவர் அம்மாவை மாதாவாக காண்கிறேன் என்று கூட பாராட்டினார்கள். இன்றைக்கு யுனெஸ்கோவின் திட்டத்தை சத்துணவு திட்டம் பெற்றிருக்கு. இந்த 2 திட்டங்களுமே இன்றைக்கு காலத்தால் அளிக்க முடியாத திட்டங்கள். அது மட்டும் இல்ல, தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை முன்னாள் முதலமைச்சர் கொண்டு வரவில்லை. உண்மைக்கு புறம்பாக சோதரி பேசுகிறார். அவர் கொண்டு வரவில்லை. தாலிக்கு தங்கத்தை அவங்க சொல்லல. முத்துலட்சுமி ரெட்டி பேர்ல கர்ப்பிணி சொன்னாங்க. முத்துலட்சுமி ரெட்டி தொடர்ந்து வருகிற திட்டம். எந்த திட்டமா இருந்தாலும் மக்களுக்கு அதிகமான நன்மை செய்யும். இன்னைக்கு 6000 ரூபாய் கொடுத்து வந்தது இன்னைக்கு 12,000 ஆக்கி இருக்கிற அம்மா. அதுபோல அரசு ஊழியர் 3 மாத விடுமுறை 6 மாத விடுமுறையாக 12,000 மாத்திருக்காங்க. 3 மாசம் இருந்தது 6 மாசம் ஆக்கியிருக்காங்க. 2 ரூபாய்க்கு அரிசி 1 ரூபாய்க்கு அரிசி இருந்ததை இலவச அரிசி மாத்திருக்காங்க. விலையில்லா அரிசி உங்க வார்த்தையை வச்சுங்க. ஏற்கனவே வார்த்தையும் புதைத்தவர் புரட்சி தலைவர் அம்மா அப்படின்னு சொல்லி திராவிட பாரம்பரியத்தில் ஒவ்வொரு மனிதனும் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும். இலவசம் வாங்க போறாண்டா அப்படின்னு ஒருத்தர் சொன்னா கூட அவன் மனம் புண்படும் என்று அறிந்த புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இலவசம் தூக்கி எறிந்து விட்டு விலையில்லா என்ற வார்த்தை அரசியல் விஞ்ஞானி முதலமைச்சருடைய இன்றைய உரையிலேயே ஒருத்தவனுக்கு மீன் கொடுக்காம மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குது இன்னைக்கு உரையிலே இருக்குது. அதை சொல்லிட்டு நீங்க இலவசம்ங்கிற வார்த்தை அடிச்சுட்டு இலவசம்ங்கிற வார்த்தை அடிச்சுட்டு நான் விலையில்லாங்கிற வார்த்தையை போட்டேன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்றீங்க நான் பென்சில் கொடுத்தேன், ஸ்கேல் கொடுத்தேன், ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்தேன், மடிக்கணினி கொடுத்தேன், ஆடு கொடுத்தேன், மாடு கொடுத்தேன் சொல்லிட்டு நீங்க திரும்ப அவங்களே ஒரு நீங்க இந்த இடத்துல மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறீங்களா? மீன் கொடுக்குறீங்களா? கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அதில் எந்த தவறும் இல்லை. அம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியதற்கும் உதாரணங்கள் நிறைய இருக்கிறது. கிராமப்புற ஏழைகளுக்கு பசுமாடுகள் வழங்குகிற திட்டம், வெள்ளாடுகள் வழங்குகிற திட்டம். இன்னைக்கு பசுமாடு கன்றுக்குட்டிகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஆட்டுக்குட்டிகள் நிறைய இதாக இருக்கு. ஒரு வீட்டுக்கு ஒரு பசுமாடு இருந்தால் ஒரு குடும்பத்தை காக்க முடியும்போது விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் தெரியும். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு கிராம பொருளாதாரத்தை கிராமத்தில் உள்ள ஏழை எளிய உழவர் பெருமக்கள் இந்த அடித்தட்டத்தில் வாழ்கிற மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்ந்துகின்ற வகையில் தான் அந்த திட்டங்கள் பசுமாடுகளும் ஆடுகளும் வழங்குகிற திட்டம் என்பதை நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு உதாரணமாக பதிவு. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கிட்டத்தட்ட 3 லட்சம் மாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஒரு மாடு வெறும் 3 லிட்டர் பால் கொடுக்கறா இருந்தா கூட ஒரு நாளைக்கு வெறும் 3 லிட்டர் உங்களுக்கு தெரியும். நிச்சயமா நீங்க ஊர்ல இருந்து வரதா அதனால உங்களுக்கு மாடு தெரியும். 3 லிட்டர் கொடுத்தா கூட 9 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு உற்பத்தி கூடியிருக்கணும். சரி, அப்படி பால் உற்பத்தி கூடியிருக்கா? ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி கூடியிருக்குதா? இல்ல, பால் உற்பத்தி கூடியிருக்கிறது. பால் உற்பத்தி ஒரே இடத்திற்கு தான் வர வேண்டிய அவசியம் இல்லை. யார் கொள்முதல் பண்றான்னு கேட்கல. ஆவினுக்கு கொள்முதல் ஆகுதா? நிச்சயமா தனியாருக்கு கொள்முதல் ஆகுதா? நான் கேட்கல. என்னுடைய கேள்வி 3 லட்சம் மாடுகள்ல ஒரு மாடு 3 லிட்டர் வெறும் 3 லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுத்திருந்தா 9 லட்சம் லிட்டர் இன்னைக்கு கூடுதலா உற்பத்தி ஆயிருக்கும். அந்த இலக்கை அடைஞ்சிருக்கோமா? இந்த இலக்கை நிச்சயமாக நாம் அடைந்திருக்கிறோம். உங்களுக்கே தெரியும். நீங்க ஏதோ கணக்கு போடுறீங்க. நீ ஒவ்வொரு வீட்டுக்கு போய் எத்தனை லிட்டர் பார்த்து சொல்லணும்னா கூட அந்த புள்ளி விவரத்தை நாங்கள் எடுத்து கொண்டு வர தயார். அதாவது அந்த பால் உற்பத்தி என்பது அவங்க வீட்டு செலவு பண்ணுவாங்க, உள்ளூர்ல விற்பாங்க. நான் சொல்றது கொள்முதல் பற்றி அல்ல, உற்பத்தி பற்றி. நிச்சயமாக ஆவின் எவ்வளவு கொள்முதல் பண்ணது, தனியார் எவ்வளவு கொள்முதல் பண்றா நான் கேட்கல. எவ்வளவு உற்பத்தி? நிச்சயமாக நீங்கள் கேட்ட கேள்வியில் நல்ல அர்த்தம் இருக்கிறது. நிச்சயமாக உற்பத்தி ஆயிருக்கு. அந்த அளவுக்கு உற்பத்தி இருக்குன்னு சொல்றீங்க. இருக்கு. அது உங்களுக்கு தெரியும், உங்களுடைய மனசாட்சி இது. நான் வசந்திட்ட கேட்க விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா மிக முக்கியமான மக்கள் பிரச்சனையா இருந்து அந்தந்த பகுதிகளில் பிரச்சனை எழுப்பின விஷயங்கள், இந்த திட்டங்களை விட்டுருங்க ஒரு பக்கம், இலவச திட்டங்கள், விலையில்லா திட்டங்கள் வச்சிருக்க ஒரு பக்கம், கெயில் திட்டமோ அல்லது மீத்தேன் எரிவாயு திட்டமோ, ஒவ்வொரு திட்டமும் மக்கள் அங்க கொந்தளிக்கும் போது உடனடியா முதலமைச்சர் தலையிட்டு அந்த திட்டங்கள் இங்கு வராது. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடு திட்டமோ மக்களுடைய கொதிப்பும் எதிர்ப்பும் வரும்போது உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டு இல்ல இது அலோவ் பண்ண முடியாது நிப்பாட்டிருக்காங்க. இது ஏழைகளுடைய குரலுக்கு மதிப்பளிக்கிற விஷயமா நீங்க பாக்கலையா? நான் அவங்க செய்ததை எதுவுமே நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அம்மா உணவு திட்டம் நன்றாக நடக்கும் என்று சொன்னால் அது மீண்டும் எங்களுடைய ஆட்சி வந்தால் அதை தொடர்ந்து நடத்திட தயார் என்று தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேடையிலே அவரே குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இவர் குறிப்பிட்டு சொன்னதை போல இலவசமாக மதிய உணவு ஒரே ஒரு வேளை ஏழை பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்தால் அதற்காகவாது அவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்களா என்று சொல்லி கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டம்
சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டது. அது உண்மையான சத்துணவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாரத்துக்கு 1 முட்டை 2 முட்டை 3 வாரத்துக்கு 5 முட்டை என்று அது உண்மையான சத்துணவு திட்டமாக மாற்றி காட்டியது தலைவர் கலைஞர். அந்த கொடுக்கிற 5 முட்டையில மசாலா போட்டு கொடுக்கறேன்னு தான் அம்மா புதுசா சொல்லி இருக்காங்களே தவிர வேற எதுவும் சொல்லல. சரிங்களா? இருங்க, அது வெரைட்டி ரைஸா கொடுக்கறேன்னு சொல்றாங்க. குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி வண்ண கலர்கள் கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. எந்த திட்டத்தையும் நாங்கள் நல்ல திட்டமாக இருந்தால் நாங்கள் அதை விட்டுவிடவில்லை. ஏற்கனவே இருந்த திட்டத்தை நாங்க செம்மைப்படுத்தி கொடுத்திருக்கோம் சொல்லி நீங்க சொன்னீங்களே. கோவில்ல அன்னதான திட்டம் சொல்லிட்டு கடந்த ஆட்சியில தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்தாங்க. நீங்க 5 ஆண்டு ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை கோயில் அதிகரிச்சீங்க? அதை அதாவது நீங்க சொல்றது, அதாவது இந்த கோவில்ல போய் இது பண்றதுக்கும் குழந்தைங்களோட ஸ்கீமுக்கும் ஒண்ணு கிடையாது. சரிங்களா? இத வந்து என்கரேஜ் இருங்க, ஒரு நிமிஷம் கடந்த ஆட்சியில் இருந்த திட்டங்களை என்ஹான்ஸ் பண்றோம்னு சொல்லி பண்றீங்களா? கேள்வி கேட்டு பதில் சொல்ல விடணும்ல. அதான் கேக்குற கேள்வி நீங்க சரியா புரிஞ்சுக்கணும்ல. நீங்களே பதில் நீங்களே சரியா புரிஞ்சுக்கணும்ல. கடந்த ஆட்சியில் செய்யப்பட்ட திட்டத்தை நாங்க என்ஹான்ஸ் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னீங்க. நாங்க இப்ப இந்த அம்மா கட்ட இவங்க தான் இது செயலகம் தலைமைச் செயலகம் கட்டணும்னு அங்க இடம் பார்த்தாங்க, இங்க இடம் பார்த்தாங்க, குயின் மேரிஸ் இடிக்கணும்னு இவங்க தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நல்ல இடத்தை பார்த்து இடத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அதற்கு உண்டான உத்தரவுகளை எல்லாம் வாங்கி இடத்தை கொடுக்கறதுக்கு மறுத்துட்டு தலைமைச் செயலகம் கட்டி வச்சிருக்க இடத்துல போய் நான் எய்ம்ஸ் நான் திறந்து வச்சிருக்கேன், எய்ம்ஸுக்கு இணையா பெருமை பேசுகள் என்ன? ராணிமேரி கல்லூரியில தலைமைச் செயலகம் கட்டுறதா தமிழக அரசு முடிவெடுத்த போது என்ன காரணத்துக்காக நிறுத்தப்பட்ட தெரியுமா உங்களுக்கு? ராணிமேரி கல்லூரியை இடிக்க வேண்டும் என்று ராணிமேரி கல்லூரி தலைமைச் செயலகம் கட்டணும்னு முனைஞ்சாங்க. இருக்கிற இடம் பத்தாதுன்னு இப்ப கட்டி வச்ச பிறகு அந்த தலைமைச் நீங்க பாதி பதில் சொன்னாங்க. டைவர்ட் பண்ணாதீங்க. இருங்க, நீங்க கேட்ட கேள்வி தான் நான் பதிலுக்கு வரேன். எந்த ஸ்கீம்ஸையும் ஒரு கவர்மெண்ட் செஞ்சதை அப்படியே எல்லா ஸ்கீமும் அடுத்த கவர்மெண்ட் இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க கோவில் திட்டத்துக்கு சொன்னீங்க, அதுக்கு தான் நான் சொல்றேன். இவ்வளவு நன்மையான திட்டங்களையே இந்த அம்மா இவ்வளவு குப்பையில போடுவாங்க. பெரிய நூலகத்தையும் நீங்க கோவில் பத்தி சொல்லிட்டீங்க, நான் அதை விட்டேன், நான் முடிஞ்சு விட்டுருங்க. நான் கேக்குறது நீங்க தலைமைச் செயலம் பத்தி சொன்னீங்க, அதுக்கு நான் வரேன். ராணிமேரி கல்லூரியில தலைமைச் செயலம் கட்டுவதாக தமிழக அரசு அதிமுக அரசு முடிவெடுத்த போது மத்தியில் இருந்த திமுக அரசு என்ன செய்தது? சுற்றுச்சூழல் அமைச்சகம் அதை தடுத்தது. நீங்க ஒரு காரியம் பண்ணி இந்த அதிமுக அரசு தலைமைச் செயலம் கட்ட விட மாட்டீங்க. நீங்க தலைமைச் செயலம் கட்ட அவங்க படிக்கிற இடத்துல போய் அப்படி ரொம்ப அவசியமா கட்டணுமா? நான் கேக்குறேன். சொன்ன மாதிரி 100 வருஷம் பழமை அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வயசானவங்க சக்கர நாற்காலியில கூட அதை தடுத்தாங்க. அதை எங்களோட கிட்ட அதிகாரம் இருக்குன்னா தடுத்திருந்தோம்னு நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அதை செய்துக்கல என்ன ஒத்துக்கிறீங்களா? தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு பிள்ளைங்க படிக்கிற கல்லூரியை போய் இடிக்க போவாங்க, அதை தடுக்கிறது தப்புன்னு சொல்றீங்களா? 100 வருட பழமையான கட்டடத்தை கல்லூரியை போய் இடிக்க போவாங்க, அதை தடுத்தது தப்புன்னு சொல்ல வரீங்களா? தப்புன்னு சொல்ல வரீங்களா? இல்ல பேச வந்தது ஒண்ணு, டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். நான் கேட்ட கேள்விக்கு தான் நான் நேரடியா பதில் சொல்றேன். நீங்க என்ன கேட்டீங்க? எல்லா ஸ்கீம்ஸையும் நீங்க சத்துணவு திட்டத்தை சொன்னேன்னு சொன்னீங்க. இந்த ஸ்கீம் எல்லா ஸ்கீமையும் 1 to 1 ஃபாலோ பண்ணுங்கிறது முடியவும் முடியாது. அவங்கவுங்க ஐடியாலஜிக்கு ஏத்த மாதிரி எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியாது. அதுக்காக கட்டி வச்ச கட்டடத்தை கொண்டு போய் ஆசியாவிலேயே பெரிய ஒரு கட்டணத்தை பயன்படுத்தாங்க. தலைமை செயலகத்தில் நீ உட்கார்ந்து பேசுறத விட ஆர்கியூ பண்ணலாம், நீங்க பண்ணக்கூடாது. ஆசியாவில பெரிய நூலகத்துல போய் கொண்டு போய் அவங்க ஹோட்டல் நடத்துவாங்களா? இது நடத்துவாங்களா? பொது பயன்பாடு அவரை கேள்வி கேட்கும்போது நீங்க திமுக சொன்னீங்களா? அவரை கேள்வி கேட்டேன்னு பால் உற்பத்தி எவ்வளவு கேட்டேன், நீங்க உற்பத்தி நிறைய இருக்குன்னு சொல்லுங்க, எடுத்து கொடுத்தீங்க. இல்ல நான் சொன்னேன், பதில் அப்படிதான் இருந்தது. இல்ல சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மனசாட்சி கொடுறேன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. அப்ப எடுத்து தான் கொடுக்குறீங்க. அப்ப அப்பயே நீங்க சொல்ல கொடுக்குறீங்க. அப்ப இவ்வளவு நேரம் கேட்ட போது உங்களுக்கு தெரியல இல்லையா? இவ்வளவு நேரம் கேட்ட ஏதோ சொன்னீங்க, பதில் சொல்றேன்னு சொன்னா நீங்க பொறுமையா இருங்கன்னு சொன்னீங்க. நீங்க மாற்றி மாற்றி பேசி என்ன தயவு செய்து சொல்ல மாத்தில சொல்ல பதிவுகளுக்கு மறுப்புரை சொல்ல எனக்கு உரிய வாய்ப்பு. அதாவது பல்துறை நோக்கு மருத்துவமனையாக இன்றைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. அவங்க தலைமைச் செயலகம் கொண்டு வந்திருக்காங்கன்றதுல
மாற்று கருத்து இல்ல. ஆனா அது உண்மையான அந்த தலைமைச் செயலகமாகவும் இல்ல, அது செயல்பாட்டுக்குரியதாகவும் இல்ல. பதிவு செய்யணும் பல்துறை நோக்கு மருத்துவமனை மாற்றக்கூடாது என்ற ஒரு வழக்கு இருந்தது. அந்த வழக்கிலே தமிழக அரசு எடுத்து வைத்த வாதம் ஏற்கப்பட்டு இறுதியாக அங்கே பல்துறை நோக்கு மருத்துவமனை அமைக்கலாம் என்று 20/2/2013 அங்கே தேசிய பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பளிக்கப்பட்டதற்கு பின்னால் இவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? அந்த தீர்ப்பின்படி இன்றைக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. சிறப்புமிக்க மருத்துவமனையாக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்கள் சென்று மிகப்பெரிய சிகிச்சை பெறுகின்ற அளவுக்கு எல்லா வகையான நோய்களுக்கு சிகிச்சை பெறுகின்ற அளவுக்கு அதை உருவாக்கி மருத்துவமனை பற்றி நம்ம ரொம்ப பேச வேண்டியது. உங்களுடைய தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு உரையாற்றும் சொல்லாங்க இந்த மாதிரி மீத்தேன் எரிவாயு பத்தி சொன்னாங்க, அதே மாதிரி கெயில் குழாய் பத்தி சொன்னாங்க. ஏன் கூட உங்களை பத்தி சொல்லல? இல்ல எல்லாத்தையும் சொல்ற குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட விஷயங்கள் அப்படி இல்ல. அது மட்டும் எவ்வளவோ இருக்கு. அங்கே கெயிலுக்கு எப்படி அந்த பகுதி மக்கள் போராடினார்களோ, மீத்தேன் எரிவாயுக்கு எப்படி அந்த ஒரு பகுதி மக்கள் போராடினார்களோ, அதே போல கூடங்குளத்துக்கு அந்த பகுதி மக்கள் போராடினார்கள். கூடத்தை பொறுத்தளவில் அதுல அம்மா அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அங்க மின் உற்பத்திக்கு அங்க அணு மின் உற்பத்தி தகுந்த பாதுகாப்போடு ஏற்பாடு செய்து அது நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்து அனைத்து இந்திய அண்ணா திமுக புரட்சித் தலைவர் அம்மா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அது நீதிமன்றத்தில் ஏற்கப்பட்டது. பாதுகாப்பாக இருக்கு, மின்சார உற்பத்தி செய்யலாம் என்று அங்கே ஏற்கப்பட்டு விட்டது. ஏற்கப்பட்டதற்கு பின்னால் அங்க எவ்வளவு மின்சார உற்பத்தி செய்தால் இந்தியாவில் எங்கேயுமே ஏற்கப்படலையோ? எப்படி கெயில் திட்டம் இங்க இந்தியாவில் ஏற்கப்படலையோ? தமிழ்நாட்டில் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்களோ? கேரளால இருந்து கிட்டத்தட்ட 10-15 மாநிலங்களில் ஏற்கனவே அமலாகி ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு திட்டம். இல்ல நீதிமன்றத்தில் எடுக்கிற தீர்ப்பு என்பது வேறு, ஒவ்வொரு மாநிலம் ஏற்றுக்கொள்வது என் மாநிலத்துக்கு உகந்ததல்ல என்று சொல்வது அந்த மாநில முதலமைச்சர் மக்கள் பாதிப்பு உருவாக்கும் என்று முடிவெடுத்து நீங்க உணரலையா? இப்பதான் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி சொன்னீங்க நீதிமன்றம் சொன்ன நாங்க தலைவனுக்கு ஏற்றோம், நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொன்னீங்க, பசுமை தீர்ப்பாயம் சொல்லி சொன்னீங்க. இப்ப கேட்கும்போது நீதிமன்றம் 1000 முடிவு எடுக்கும். கெயில் திட்ட நீதிமன்றத்துக்கு போயிருந்து முடிவு சொல்லியிருந்தா நீங்கள் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் வந்திருக்கலாம். ஆனால் அது நீதிமன்ற பிரச்சனையாக போகவில்லை. நம்முடைய மாநில சம்பந்தப்பட்ட பாதிப்பு விவசாயிகள் கோரிக்கை வைத்தார்கள். அதை பரிசீலித்து ஏற்றுள்ள அம்மா அவர்கள் அந்த திட்டத்தால் விவசாயிகளுக்கு பாதிப்பு என்பதால் அதை நிறுத்தும்படி உத்தரவிட்டு நடவடிக்கைகள் அரசு இறங்கி இருக்கு. அதில் எந்த தவறும் இல்லை. இறுதியாக நேரம் எல்லாம் முடிக்க வேண்டியிருக்கு. வசந்தி, இறுதியா உங்களுடைய பார்வை, இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் கோட்டையில் ஆற்றிய உரை ஏழைகளுக்கு ஆதரவான அரசு இருக்காங்க, அதுக்கான பல்வேறு திட்டம் இருக்காங்க, கிட்ட ஒரு 4 பக்கம் அறிக்கை நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல உங்களுக்கு முரண்பாடு எதுல இருக்கு? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொன்னது திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய அண்ணா அவர்கள் சொன்னது. தீர்ப்பு அம்மையார் அவர்களுக்கு சாதகமாக இங்கு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை தயவு செய்து ஆக்கப்பூர்வமாக ஆட்சிக்கு வந்தவுடனேயே கட்சியில இருப்பவர்களை, கட்சி தலைவர்களை எல்லாம், மாவட்ட செயலாளர்களை, அமைச்சர்களை எல்லாம் சிறைக்கு அனுப்புவது என்கின்ற நடவடிக்கைகளை எடுத்து முடித்தார். இப்போதும் சட்டமன்றத்திலே யாரையும் பேச விடுவதில்லை. 110 அறிக்கையை தவிர வேற எந்த விதத்திலும் அவர் அதை பயனுள்ளதாக அவர் ஆக்கிக் கொள்ளவில்லை. குறைந்தபட்சம் இன்றைக்கு அவர் கொடியேற்றுகின்ற போதாவது அம்மையார் அவர்கள் கொடியேற்றுகின்ற அடுத்த கட்சிகளை பற்றி குறை சொல்வதை விட்டுவிட்டு அந்த நலத்திட்டங்களும் அதற்கு முழு வடிவம் கொடுத்தது தலைவர் கலைஞர். அதைத்தான் இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டு அதைத்தான் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் தான் என்ன செய்தோம் என்பதை அம்மையார் அவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து இருக்கின்ற காலத்தையாவது ஆக்கப்பூர்வமாக அவர் செலவழித்திட வேண்டும் என்று. இருக்கின்ற காலத்தை ஆக்கப்பூர்வமாக செலவழிக்கணும் உங்களுடைய கருத்தா பார்க்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க மக்களுடைய தீர்ப்பு மத்தியிலும் மாநிலத்திலும் அவர்களுக்கு ஆதரவா இருக்குதுன்னு சொல்லிட்டு. மக்களுடைய தீர்ப்பு தான் மகேசனுடைய தீர்ப்பு. அதையும் கூட திரும்ப வசந்தா சொன்னாங்க. மக்கள் தோத்துட்டாங்கன்னு சொல்லி ஜனநாயகத்தை கேள்வி செய்திருக்கிறார். மக்களை பழைய விஷயம் மக்கள் மக்கள் மக்களுடைய எண்ணம் எப்போதும் தெளிவாக இருந்திருக்கிறது. அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை ஒருமுறை தெளிவுபடுத்தி சென்றிருக்கிறார்கள். இந்த விஷயத்துல ஒரு அடிப்படையா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் பிரதமரோ முதல்வரோ அவர்கள் ஆற்றக்கூடிய உரை மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறார் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவர் செய்யக்கூடிய திட்டங்களை மக்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். உரை என்பது வேறு, செயல்பாடு என்பது வேறு. தமிழக அரசுடைய செயல்பாடுகளை நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கொண்டதா இல்லையா என்பது அடுத்த 1.25 வருஷத்தில் வரக்கூடிய தேர்தல் தெரிந்துவிடும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து இருக்கிற 2 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.